வணக்கம் கவேரியன்ஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். குட் மார்னிங் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் குருஜி. மார்னிங். பாலாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வினோத்குமார் வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் கவேரியன்ஸ். குட் மார்னிங் எவரிபடி. வணக்கம் அருண்குமார் சொல்லுங்க. அருண்குமார் வணக்கம். சௌந்தரராஜன் குருஜி. குட் மார்னிங் குருஜி. எம் அருண் பேசுறேன். குருஜி இப்ப லாஸ்டா மணி கண்ட்ரோலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் குருஜி நான் அந்த ஆப்ல. வெரி குட். நல்ல இது பிளாட்ஃபார்ம். குருஜி அவங்க இப்ப அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு 17 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க குருஜி. நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா அந்த 17 ஸ்டாக்கும்? ஆனா கொஞ்சம் போட்டிருந்தாங்க. நான் ஃபுல்லா படிக்கல அந்த இதை. நான் படிச்சுட்டு சொல்றேன் நான் அந்த பத்தி. மோஸ்ட்லி ஓகே குருஜி. அது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐ கேன் ரீகலெக்ட். அதுல வந்து ஒரே செகண்ட் குருஜி. நான் அது தனியா விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த 17 ஸ்டாக்ஸும். ஒரே நிமிஷம் குருஜி. ஓகே. மெடி அசிஸ்ட் ஹெல்த் அப்படின்னு ஒன்னு இருக்கு குருஜி. ஆமா ரைட். ஓகே. அதுக்கப்புறம் பிஐ இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, ஓகே, நவீன் ஃப்ளோரின், அப்புறம் எஸ்பிஐ பேங்க் குருஜி. எஸ்பிஐ. அதுக்கப்புறம் ராயல் ஆர்ச்சர்ட் ஹோட்டல்ஸ், ஓகே ஓகே, இன்டெலெக்ட் டிசைன் அரீனா, ஓகே, சைன்ஜினி இன்டர்நேஷனல், சிஞ்சின், ஓகே, அப்புறம் வாடெக் வாபேக், ஓகே, ரைட். சென்னை பேஸ்ட் மெட்ரோ பிராண்ட், ஓகே, மெட்ரோ பிராண்ட், ஓகே ஓகே, டேட்டா பேட்டர்ன்ஸ், ஓகே, டெக்கான் சிமெண்ட்ஸ், ஓகே, ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ், ஓகே. இது லேட்டஸ்டா இது பண்ணது. ஓகே, ஷைலி. ஓகே. சஃபாரி இந்தியான்னு இருக்கு குருஜி. சரி. அப்புறம் சோனா பிஎல்டபிள்யூ, ஓகே, ரைட். ஓகே ஓகே. அப்புறம் ஸ்கை கோல்ட் புரோட்டீன். அவ்வளவுதான் குருஜி. புரோட்டீன் இ கவர்னன்ஸ், ரைட். ஓகே. சரி, இந்த கம்பெனியுமே அவங்க அத்தனை கம்பெனியுமே அவங்க வந்து ஒரு டீப் டைவ் பண்ணி கூட வீடியோஸ் போட்டிருக்காங்க, ரைட் அப் கொடுத்துருக்காங்க அந்த மணி கண்ட்ரோல்ல. ஸோ அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து நீங்க பிடிச்சா இது பண்ணலாம், ஸ்டேக் எடுத்துக்கலாம் அந்த இதில். எல்லாமே குட் கம்பெனி தான், குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் டெஃபினட்டா நத்திங் பேட் அஸ் சச். அவங்க எதுவுமே பேட்னு சொல்ல முடியாது குருஜி. அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலா குருஜி நான் வந்துட்டு இந்த ஸ்பந்தனான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் குருஜி. ஸ்மால் ஃபைனான்ஸ். ஆமா குருஜி. ஆனா பயங்கரமா கரெக்டா இருக்கு குருஜி. ஆனா நான் வந்துட்டு ஐசிசி டைரக்ட்ல தான் என்னோட டிமெண்ட் வச்சிருக்கேன். அதுல உள்ள ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ட்ட கேட்டதுக்கு ஃபண்டமெண்டலா கம்பெனி நல்லா தான் இருக்கு சார், நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீங்க ரீசென்ட் டைம்ல பாத்தீங்களா குருஜி அந்த ஸ்டாக்? அது நீங்க கூட அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பார்க்கல. நானு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த இதோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல வந்தோன்னு பண்றேன் நான். கிரெடிட் கிராமின் அண்ட் ஸ்பான்டனா ஸ்பூட்டி எல்லாமே அவங்க இதை ஸ்டார்டட் இன் ஹைதராபாத். பார்த்தீங்கன்னா அங்கே ஹைதராபாத்ல தான் 2010ல் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனும் இந்த மணி லெண்டர், ட்ரெடிஷ்னல் மணி லெண்டருக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை
ரொம்ப ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அவங்க டெசிஷன்ல என்ன சொன்னாங்க, இல்லை இவங்கெல்லாம் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, அதனால இவங்கள போய் நீங்க வந்து இது பண்ண, ஏற்கனவே ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி இவங்கலாம், அதனால இவங்கள வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அகெயின் வந்து தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ஆந்திர பிரதேஷ். இப்போ வந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் பாருங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்மர்ஸுக்கெல்லாம் வெய்வர் கொடுத்துருக்காங்க ஹியூஜ் அமௌண்ட். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு விக்டிம் ஆவாங்க. தோ இவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிரும், பட் இருந்தாலும் செட் பேக். இவங்களுக்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கலாம் டெபாசிட்டர்ஸ்க்கு. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து இல்லை இவங்க டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்றதுல மார்க்கெட்ல பாரோ பண்ணி தான் பண்றாங்க. பட் மார்க்கெட்ல வந்து நிறைய ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க பாரோ பண்ணி லெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மார்க்கெட் பாரோயிங் ஹையர் ரேட் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அந்த லெண்டிங் 21% கிட்ட இருக்கு. ஸோ அதனால குவைட் ரிஸ்கி லெண்டிங் தான். பட் அந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் வந்து இவங்களோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டாக நான் பண்ணல, ஒரு 6 months பேக் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அகெயின் இந்த ரிசல்ட்ஸ் வந்தோன்னா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ கிரெடிட் கிராமின் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, நாட் ஸோ குட். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குரூப் லெண்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஸ்மாலாக தான் லெண்ட் பண்ணுவாங்க, அண்டு அப்பர் லிமிட்டை நாட் மோர் தென் 2 lakhs இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு குவைட் ரிஸ்கி பிஸ்னஸ் தான் ஆல்வேஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எடுக்கிறதுக்கு there are other institutions இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் கிரெடிட் ஆக்சஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் முன்னாடி, அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த ப்ராஃபிட் இருந்தப்ப வித்ட்ரா இட் ஒரு 3-4 months பேக் ஐ க்ளோஸ்ட் இட். ஸோ வேற நிறைய இந்த இப்போ காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க எலெக்ஷன் ப்ராமிஸே இந்த மாதிரி வெயிட் பண்ணுறேன், ஃபார்மர்ஸுக்கு லோன்லாம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அஜெண்டாவோட தான் பவருக்கு வந்திருக்காங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் ஒரு டெம்பரரி செட்பேக் இருக்கும். ஸோ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து எப்படியும் ஒரு வேவர் கிடைச்சிரும், நான் ரீபே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ரீபே பண்ணாமல் இருப்பாங்க. அந்த கிரெடிட் கல்ச்சர் வந்து இதனால அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல பாரோ பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் இப்போதைக்கு. சார் அந்த இது வீடியோ போடுறேன் நான். ரைட் சார், அருண் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். யாரு? அருண் ராஜேந்திரன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? எக்கோ இருக்கு உங்க இதுல நிறைய. சார் இப்ப கேக்குதுங்களா சார்? ஓகே ரைட். சார் இப்போ நீங்க அந்த நியூலாண்ட் ஃபார்மா சொல்லியிருந்தீங்க நேத்து. ரைட். இன்னைக்கு ஒரு வீடியோ வருது அதுக்கு, நியூலாண்ட் ஃபார்மா எக்ஸலென்ட். அதான் சார். சார் எனக்கு என்னன்னா, இப்ப மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஆனா இதே டாக்டர் ரெட்டி இப்ப சிப்லா இதெல்லாம் மார்க்கெட் கேப் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இவங்களோட மார்க்கெட் கேப் கம்மியா இருக்கு, ஆனா வேல்யூவேஷன் பார்த்தா அவங்களோட பயங்கரமா இருக்கு. அது எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு சார். அப்படி பார்க்க முடியாதுங்க. மார்க்கெட் கேப்லாம் அதெல்லாம் வந்து கடைசி ஆஸ்பெக்ட் ஆஃப் த கம்பெனி. அவங்களுடைய ஏரியா என்னன்னு பாருங்க. பண்றது வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். 170 மாலிகூல்ஸுக்கு அவங்க வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க ப்ரீ கிளினிக்கல் இருக்கு, அப்புறம் phase 2 phase 3 கமர்ஷியலைசேஷன் ஒன்று இருக்கு. ஸோ வந்து இன்னோவேட்டர்ஸோட ஜாயின் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்காக பண்ணி கொடுப்பீங்க. இந்த கிளினிக்கல் ஃபேஸ் ஆகட்டும், இல்லை phase 1 and 2, 3 எல்லாம் இருக்க பாத்தீங்கன்னா அந்த மாலிகூல்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல தான் பண்ணுவாங்க, ட்ரையல் தான் போயிட்டு இருக்கும். அதே இது வந்து எஃப்டிஏல அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து கமர்ஷியலைசேஷன் வரும்போது அது வந்து வால்யூம் வந்து ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும், அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியும் ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்க்கணும்.
சரி, மித்த கம்பெனிலாம் என்ன பண்றாங்க, இவங்க இது என்ன பண்றாங்கன்னு, இவங்க வந்து தே கால் தட் சிடிஎம்ஓ பிசினஸ் அஸ் அ சிஎம்எஸ் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னோவேட்டிங் கம்பெனிஸுக்கு. ஸோ லெஸ் ரிஸ்க், ஏன்னா ஒரு கேப்டிவ் இவங்க இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க. அண்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆனால் கூட அவங்க அதுக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏபிஐ அண்ட் இன்டர்மீடியேட்ஸ். ஏபிஐங்கிறது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். ஸோ இந்த ஏபிஐ வந்து இஸ் த கீ திங். ஒரு ட்ரக்ல வந்து அதுதான் முக்கியமானது. அந்த அந்த டிசீஸுக்கோ அந்த பெயினுக்கோ அதுதான் வந்து செயல்பட்டு அதை வந்து அதை கியூர் பண்ணும் அந்த இதை, அந்த ப்ராப்ளத்தை. ஸோ அந்த ஏபிஐக்காகவும் அப்புறம் இன்டர்மீடியேட், சே ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல், தென் இன்டர்மீடியேட், தென் அட்வான்ஸ் இன்டர்மீடியேட், தென் வந்து ஏபிஐ. இந்த ஏபிஐயோட எக்ஸிபியன்ட் ஜாயின் பண்ணி தான் ஃபார்முலேஷன் வருது. இதுதான் அந்த செயின் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டும் ஏபிஐயும் தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் இருக்கு. இவங்களுடைய சிஎம்எஸ் பிஸ்னஸ் வந்து ட்ரெமெண்டஸாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஏரியால இருந்து வர்றதுனால இவங்க வந்து பெட்டர் அண்ட் பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை நெட் ப்ராஃபிட் மட்டுமே 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு கேவியேட், அதுல ஒரு ஸ்மால் இது இருக்கு, ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 28 இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் இது பண்ணிக்கலாம். இல்ல சார், என்னோட சைடு இல்ல சார், என்னோட சைடுல எதுவும் இல்ல, நான் ரூம்ல இருக்கேன். ஆக்சுவலா ஜிபி கந்தசாமி, கார்த்திகேயன் அவங்களோட சவுண்ட். ஜிபி கந்தசாமி, ரைட், ஓகே. ஸோ இதுதான் ரீசன். நீங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில படிக்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சிடிஎம்ஓ பிசினஸ்ல இருந்தாங்கன்னா எவ்வளவு வந்து ப்ரீ கமர்ஷியலைசேஷன்ல இருக்கு, எவ்வளவு வந்து போஸ்ட் கமர்ஷியலைசேஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் முக்கியமானது. ஸோ இப்போ கமர்ஷியலைசேஷன்ல இருக்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நியூலாண்ட்ல வந்து நிறைய வந்து அந்த கமர்ஷியலைசேஷன் ஃபேஸ்ல இருக்கிறனால அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பெட்டரா கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின் இஸ் ஆல்சோ அரௌண்ட் 29%, which is also decent and very good. ஸோ அந்த மார்க்கெட் வந்து அப்ரிஷியேட் பண்ணுது அந்த இதுக்காக. அப்புறம் இவங்களுடைய ஈவன் சேல்ஸ் கூட பாருங்களேன், சேல்ஸ் டு இது பார்த்தீங்கன்னா டு தர் அசெட் பார்த்தீங்கன்னா அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து 3.4 இருக்கு, which is again good. அஃப்கோர்ஸ் இது வந்து 24 டேட்டா, இப்போ லேட்டஸ்ட் இது பப்ளிஷ் பண்ணல அவங்க. அண்ட் ROE அண்ட் ROCE இட்ஸ் ஆல்சோ ரீசனபிளி குட். அண்ட் அவங்களோட டெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ், நெட் டெட் வந்து நெகட்டிவ். அந்த ஃபண்டை வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதுல இருந்து வர ரிட்டர்னை தான் எக்ஸப்ஷனல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ங்கிறது தே கேனாட் ப்ரெடிக்ட், இது வருமா இந்த குவார்டர்ல இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியாது. எனி ரிட்டர்ன் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து எக்ஸப்ஷனல், அது வந்து ரெகுலர் பிசினஸ் ஆக்டிவிட்டியில இருக்காது. ஸோ அதனால அதை வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டமாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து இந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது பட் எனியோ அவங்களோட பிஸ்னஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். நியூலாண்ட் இது வந்து பிஸ்னஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் நான் ஐ ஹவ் டேக்கன் அ ஸ்டேக் சம் டைம் பேக். அண்ட் வந்து நேற்று ஒன் டே பிஃபோர்ல மார்க்கெட்ல நிறைய ஆக்டிவிட்டி இருந்தனால ஐ ஃபெல்ட் இட். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். அதனால திருப்பி ஸ்டேக் எடுத்தேன். நான் பார்த்தோம்னா 8,800 rupees வாங்கியிருந்தேன், அப்போ 11,000 rupees கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால மார்க்கெட் இஸ் அது கரெக்டாக தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்ட்ரென்சிக் இதை பார்க்கணும். நியராக வந்து நீங்கள் வந்து சன் ஃபார்மாவையும் டாரண்டோ இல்லாட்டா அவங்கள பற்றி கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களோட இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக்ஸ் இருக்கு பாருங்க, தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் சிஎம்எஸ் பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ நல்ல ரிவார்டிங் பிஸ்னஸாக இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த சன் ஃபார்மா, நீங்கள் டாக்டர் ரெட்டிஸ் லேப், இவங்கெல்லாம் வந்து வெரி லார்ஜ் கம்பெனி ஆகிட்டாங்க கம்பேர்ட் டு திஸ் கம்பெனி.
அதனால இந்த லெவலுக்கு இவங்களோட இபிட்டா மார்ஜின் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. பட் அவங்களாம் மோர் இன்டு ஜெனரிக்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன், இந்தியன் ஃபார்முலேஷன், அமெரிக்கன் ஃபார்முலேஷன் அண்ட் அது மாதிரிலாம் இருக்கு. பட் இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் இந்தியாலாம் எந்த நெகட்டிவ் அப்சர்வேஷனும் வேற இல்லை எஃப்டிஐல இருந்து. ஸோ அதுவும் அது மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதனாலதான் மார்க்கெட்டர்ஸ் வந்து இதை பெட்டரா ரேட் பண்றாங்க. அண்ட் என்னுடைய அப்சர்வேஷன், மேக் அ நோட் ஆஃப் இட், இதோட ரிசர்வ்ஸ் ஆர் குட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தர் ஸ்டேக் 32ல 35 ஆக்கியிருக்காங்க இந்த குவார்டர்ல. அப்ப சைன் என்ன சைன் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த ப்ரிஃபரன்ஷியல் இது வந்தாலோ இல்லாட்டா வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணாலோ கம்பெனியில, அந்த கம்பெனியில வந்து நீங்க இன்னும் கான்ஃபிடன்ஸ் வைக்கலாம் ஜாஸ்தி. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸே நிறைய அக்குமுலேட் பண்றாங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு போனஸ் இஷ்யூ ஸ்பிரிட்டோ இந்த கம்பெனில வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பாருங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு போய் பாருங்க. அண்ட் இந்த ரிசர்வ்ஸ் மட்டும் நான் என்னன்னு சொல்றேன் நான் 1 minute. ஸோ இந்த மாதிரி பியூரா வந்து அந்த ஃபேஸா மட்டும் படிக்காம உள்ள கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பண்ணியிருக்கோம், கூகுள் ஷீட்ல போடுறோம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் போடுது. அதை கூட நான் வில் கிவ் எக்ஸ்பிளனேஷன், இந்த சொன்ன நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் அதை பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னும் இதுல அப்டேட் வரல, பட் ஆனா அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருந்தாங்க. இவங்களுடைய ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ் வந்து 1270 crores இருக்கு ரிசர்வ்ஸ். ஸோ அவங்களுடைய கேபிட்டல் இஸ் ஒன்லி 13 crores. ஸ்மால் கம்பெனி, வெரி ஸ்மால் ஷேர்ஸ் தான் இருக்கும் மார்க்கெட்ல. அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதை பேஸ் பண்ணியே கெஸ் பண்ணலாம் இந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் இன்க்ரீசிங் த ஸ்டேக் அப்படின்னா தென் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ நம்மளும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா சம் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி, பேசிக்கலி இட்ஸ் அ குட் கம்பெனி. அண்ட் அதாவது ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ல இருந்து now வந்து அவங்களுடைய சக்சஸர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து தே ஆர் மோர் அக்ரெசிவா இருக்காங்க. கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நல்லா இருக்கும், பட் அது மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த ப்ரொமோட்டர்ஸோட அக்ரெசிவ்னஸ் பார்க்கணும். அவங்களும் வந்து எப்படி வந்து அக்ரெசிவா மூவ் பண்ணி அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட்டை அவங்க வந்து சீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கு ஒரு வீடியோ வருது இன்னைக்கு, நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்துடும் சார். அப்போ அந்த ஏஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருந்தேன் சார். நீங்க ஏஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓ, நீங்க நான் மறந்து போயிட்டேன் சார். ஆமா சார், 1 month கேட்டிருக்கேன் சார் நான். சரி ஓகே, சாரி. ஆமா சார், ஏசி கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், ஷூர் சார். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு क्वेश्चन சார். கூகுள் மீட் வந்து 17 அந்த நேரா மீட் வந்து 17th வச்சிருந்தீங்க சொன்னீங்க. அது 17th. அது லிங்க் எப்ப சார் அனுப்புறீங்க? அது போன டைம் பிரீஃபா சொல்லிறேன் எல்லாத்துக்குமே. 17th டேஸ் அண்ட் வென்யூ இன்னும் டிசைட் பண்ணல. இட்ஸ் a paid இது only. NSE ஓட அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க NSE கம்பெனில இருந்து வராங்க ரெப்ரசன்டேட்டிவ். அப்புறமேல HDFC செக்யூரிட்டிஸ்ல இருந்து வராங்க டு டாக் அபௌட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் இட். அப்புறம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வராங்க இது. அப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். ஸோ அதனால இன் அடிஷன் டு த நான் பீரா அண்ட் அதர்ஸ் எல்லாம் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வந்து இட் பி பிக் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரெக்கார்டட் வெர்ஷனும் லேட்டர் ஆன் போடுவோம். அஃப்கோர்ஸ் என்டையர் திங் போட முடியாது, பட் ஒரு ஸ்மால் வீடியோ ஆஃப் தட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நினைக்கிறேன் நான். ஸோ அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு அதை பெனிஃபிட் அடைஞ்சிட்டா பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன் சார். இல்லை போன டைம் வரலாம் ட்ரை பண்ணேன் சார், டக்குனு அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கிட்ட தான் சார் இந்த டைம் நான் கோயம்புத்தூர்ல வரலாம் ட்ரை பண்ணேன் சார். போன டைம் வர முடியல, போன இதுல க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி கொஞ்சம் இன்டிமேட் பண்ணீங்கன்னா
100 people வச்சிருக்கோம். மண்டே அன்னைக்கு ஓபன் ஆகுது. ஸோ மண்டே அன்னைக்காங்க சார்? மண்டே அன்னைக்கு ஓபன் ஆகும். ஸோ ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ 100 people. ஸோ ஓகே சார், இன்னைக்கு அதை we will put it on the இது ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ரைட். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாலாஜி நாமலை. குருஜி வினோத் இருக்கு. வினோத் சொல்லுங்க வினோத் குமார். குருஜி, எனக்கு நீங்க ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான், இன்ஃபோசிஸ் பத்தினது குருஜி. சரி. இப்போ இந்த இன்ஃபோசிஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் போட்டு 32,000 கிட்ட ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து 97% வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து நீங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து பண்ண ஒர்க்கை நீங்க உள்ள கொண்டு வர ஜிஎஸ்டி கட்டல அப்படின்ற மாதிரி 2017 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 2024 இப்ப இவ்வளவு நாள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப இதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இது ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் மாதிரி இருக்கா, இல்ல இப்ப இதை வந்து கவர்மெண்ட் இது எதுவும் கேட்காதா? அதாவது இந்த பியூரோக்ராட்ஸ் எப்பொழுதுமே த்ரூஅவுட் இந்தியா, எதர் அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், ஏர்லியர் டேஸ்ல எக்ஸைஸா இருக்கட்டும், இல்லாட்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இவங்களோட பிஹேவியரே இப்படிதான் இருக்கும். த்ரூஅவுட் இந்தியா இப்படிதான் இருக்கும். சரி, ஹர்ஷத் மேத்தா மேல எவ்வளவு வந்து ஃபைன் அண்ட் பெனால்டி இம்போஸ் பண்ணான்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? அமௌண்ட் ஒரு கெஸ். 34,000 crores. See, at the time இந்தியாவோட பட்ஜெட்டே அரௌண்ட் 1 lakh 2 lakh crores. ஒரு இண்டிவிஜுவல் வெதர் வந்து அந்த லெவலுக்கு வந்து நீங்க போடுறதுனால ஏதோ அர்த்தம் இருக்கா? He died in prison. He has committed some fraud and அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் உடந்தையா இருந்தீங்க. ஸ்டேட் பேங்க்ல இருந்தோ அதர் இதுலயும் உடந்தையா இருந்து பணம் கொடுத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல பணம் ஜாஸ்தி வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கொடுத்தீங்க நீங்க. ஸோ அந்த 34,000 crores அவன் மேல போடுறதுனால என்ன, வாட் இஸ் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் இட்? வில் ஹி இஸ் கோயிங் டு பே ஈவன் 10 crores போட்டிங்கன்னா கூட அவன் என்ன அந்த ஆளை பேமெண்ட் பண்ண போறாரு? 15 வருஷம் ஜெயில இருந்துட்டு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ரெக்கவர் பண்ண போறீங்களா? See, அதாவது திஸ் இஸ் வை தே கால் டெரரிசம், டாக்ஸ் டெரரிசம் சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ். They want to make it a sensational issue. அப்பதான் நெக்ஸ்ட் வர்றவங்க வந்து இவன் போட்டவன் ஒருத்தன் இருப்பான், அடுத்தவன் வந்து அதை குறைக்க ட்ரையே பண்ண மாட்டான். ஒண்ணுமே இருக்காது, உப்பு சப்புவே இருக்காது அந்த இதுல. நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து ட்ரெமெண்டஸா இருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி அண்ட் பிளெமிஷ்லெஸ் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற கம்பெனி. அண்ட் அந்த கம்பெனினால the whole of India வந்து அஜிடேட்டட் அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி மூவ் ஆஃப் ஜிஎஸ்டி. இப்போ வந்து they may be withdrawing that notice maybe in a few months time. பட் ஆனா ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் அதர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்றவங்க இது வந்து ரெகுலரா ஃபேஸ் பண்ற இது. அண்ட் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா ஒரு ஸ்க்ரூட்டினின்னு எடுத்துட்டா அந்த அஃபிஷியலோட இது என்னன்னா ஏதாவது ஒண்ணு போட்டாகணும். அப்படி போடலன்னா அவன் மேல வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு நாளைக்கு. சரி, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால வந்து ஒரு ஜிஎம் வந்து ரிசைன் பண்ணி போனாரு. ஜிஎம் ரிசைன் பண்ணி போகும்போது எப்ப அப்படின்னா 2011-12 அந்த டைம்ல உடனே என்ன பண்ணாங்க, அவர் மேல ஒரு சிபிஐ கேஸ். அவர் ரிசைன் பண்ணிட்டு ரிலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாரு. அந்த ஜிஎம் மேல ஒரு இது கேஸ். அந்த கேஸ் வாங்கின அத்தனை பேர் ஜெயில இருக்க யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு சிபிஐ கேஸ். 15 வருஷமா ஓடிட்டு இருக்குங்க. அதுல என்னன்னா ஒரு கம்பெனி என்னன்னா என்ன அக்யூசிஷன் அப்படின்னா பிரைப் பண்ணி இருக்காங்க அந்த ஜிஎம். இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு அவரு. அண்ட் இதுல வந்து நிறைய, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓப்பனா சொல்லுவாங்க திஸ் இஸ் த பிரைஸ், கேஸ் பிரைஸ், இதை குறைச்சி யாருமே விற்க முடியாது. அண்ட் அந்த அக்யூசிஷன் என்னன்னா பிரைப் வாங்கிட்டு கேஸ் வந்து குறைச்சி பிரைஸ்ல கொடுத்துருக்காரு அவரு. சரி, இப்போ என்ன மாதிரி டார்ச்சர்னா கவர்மெண்டோட பிசினஸே பண்ணவே முடியாது. அண்டு அப்படி வந்து சிச்சுவேஷன்ல வந்து எல்லாரும் தள்ளப்படுவாங்க. ஸோ அது அந்த சிபிஐ கேஸுக்கு லாயருக்கு பேமெண்ட் கொடுத்து அதை ஃபைட் பண்ணோம், டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு. ஸோ எவ்வளோ மணி வந்து இதனால வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஏண்டா பிசினஸ்க்கு வந்தோம் அப்படின்னு தோணும் சில டைம்ல. ஸோ அந்த லெவலுக்கு
டேக்ஸ். முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ் வேற. அவங்க வந்து உங்க ஆடியோ மியூட்ல. சேல்ஸ் டாக்ஸுக்கு பவரே கிடையாது. இது பவருக்கு வந்து சேல்ஸ் டாக்ஸே கிடையாது. ஒரு சேல்ஸ் டாக்ஸ்ல எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு, போட்டு 16 கோடி ரூபா நீ இவ்வளவு நாளா பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட்டு அனுப்பிச்சாங்க. என்னடா ஒரு புதுசா இருக்கு, பவருக்கு எங்கடா சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, வேணா பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி அனுப்புறேன், நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு நான் ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்பிச்சிருந்தேன். அவரை போய் பார்த்தா அவர் சொல்றாரு, இந்த நோட்டீஸ் வந்து அன்அபிஷியல் நோட்டீஸ் தான், என் சன்னுக்கு வந்து உங்க கம்பெனில வேலை வேணும், அதனால வந்து அனுப்பிச்சேன் அப்படின்றாரு. இந்த நோட்டீஸ் எங்க கிழிச்சு போட்டுருக்கேன். சரி, இந்த மாதிரிலாம் நடக்குங்க. சரி, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பிசினஸ் பண்றது வந்து யாருக்காக பண்றோன்னே தெரியாது. நமக்காக பண்றோமா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக பண்றோமா, கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்றதுக்காக பண்றோமா, இல்ல கேஸுக்காக பண்றோமா அப்படின்ட்டு. அதனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் இருக்க, இது எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, எவ்வளோ தடவை நம்ம பேசியாச்சு அபிஷியல்ஸ், அவங்க திருந்துற மாதிரியே தெரியவே இல்லை. அதனாலதான் இந்தியா வந்து ஏன் ஸ்டில் வந்து சோ புவர் அண்ட் சோ பேக்வர்டா இருக்குன்னா இதுதான் காரணம் வேற. ஸோ இல்லாட்டா டூயிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் லீக்லயே இருந்திருப்போம் நம்ம. இது அந்த இன்ஃபோசிஸ் அந்த ஹெட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சப்பயே I realized that this will not stand even a layman's scrutiny அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்த குருஜி, ஆனா ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 1% கூட இறக்கல. சோ இத வந்து இப்ப ரீட்டைல் பிசினஸ் அதிகம் பார்த்தாலும் ஒரு நியூஸாவே அவங்க எடுத்துக்கலையோ? சரி, ரெப்யூட்டேஷன் ஒரு இமேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் முடியாது, அண்ட் ஒரு நாள்ல பில்ட் பண்ண முடியாது. அவங்க பில்ட் பண்ணது ஒரு பீரியட் ஆஃப் 30 years. அதை வந்து ஒரு ஸ்மால் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து cannot destroy it. அவங்க லைஃப் இஸ் a living proof. say what kind of a life they lead, அதே ஒரு லிவிங் ப்ரூஃபா இருக்கப்ப எப்படி வந்து இந்த கம்பெனி will indulge இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம். அண்ட் அதனால ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து they know nothing will happen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பையிங் அண்ட் செல்லிங் மட்டும் தான் இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கேன் டிஸ்ட்ராய் இட். அவங்க லாஸ்ட் குவார்டர்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவங்களுக்கு இந்த ரீஃபண்டா வந்தது இன்கம் டேக்ஸ்ல இருந்து. ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் அமௌண்ட், இட் இஸ் அபவுட் 1700 crores or something along with the interest. பாருங்க, 1700 crores வந்து டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் has given it. and the case was filed somewhere in 2011-12. அதனாலதான் அவங்க ப்ராஃபிட் பூஸ்ட் ஆச்சு. நம்ம கூட சொல்லணும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல, எக்ஸாக்ட் அமௌண்ட் மறந்துட்டேன் நான். 1700 crores வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் வந்து நீங்க கட்டியிருக்கீங்க அப்படின்னா நினைச்சு பாருங்களேன், வந்து ஒரு ஆர்டினரி கம்பெனி இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி த்ரைவ் ஆக முடியுமா அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு பெரிய இது இருக்கு, அசஸ்மெண்ட்ல எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னு பாருங்க. ஒரு சாதாரண இண்டிவிஜுவலுக்கு அந்த மாதிரி அத்தனை அசட்டையும் வித்து தான் அவன் இது பண்ணும். அவன் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இந்த மாதிரி லோன் வாங்கினா உடனே லோனே க்ளோஸ் பண்ணிடுவானுங்க பேங்க்காரங்க. லோனை க்ளோஸ் பண்ணி முடக்கிடுவானுங்க. அப்படியே உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் எதுவுமே அலோவ் பண்ண, நீ கேஸை முடிச்சுட்டு வா அப்படி. இதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டானுங்க. அதாவது என்ன சொல்றது, இதுதான் திஸ் ஆர் சிச்சுவேஷன் இன் இந்தியா. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்படி வந்து வை இந்தியா இஸ் புவர், எத்தனை பேர் வந்து 70% ஆஃப் த இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து லிவிங் with 1.5 lakh rupees as an annual income, less than 1.5 lakh rupees. இதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கான எல்லாத்துலயுமே மாறுதல் ஆகுது. இப்போ சாவரின் கோல்ட்லயும் ஒரு அடி ஆகுது, அதுக்குள்ள பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்பி போய் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப எல்லாத்துலயுமே ஒரு பயம் வந்துடாது. கவர்மெண்ட் இப்படி திடீர்னு மாத்திட்டா 5 yearsக்கு அப்புறம் அப்படின்னு. சரி, கரெக்ட். அதனாலதான் ஷேர் மார்க்கெட் இஸ் ஒன்லி பிளேஸ் உங்களுக்கு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்
எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதான் ரைட் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் பண்ணோம்னா கரெக்டா ரிட்டர்ன் கிடைக்கும். மித்த எல்லா ஏரியாலையும் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்றாங்க, ஸ்பெண்டிங் பண்ணு நிறைய பண்ணு, சேவ் பண்ணாத, ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்பெண்ட் பண்ண ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அமெரிக்கால நடந்தா அது நல்லது, இந்தியாவில நடந்தா அது நல்லது இல்லை. ஏன்னா இந்தியாவில வந்து செக்யூரிட்டியே கிடையாது லைஃபுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஸ்பெண்டிங் தான் உங்களுக்கு பிரைமரி கோலா இருக்க முடியும்? அதாவது நீங்க சேவிங்க கூட டைரக்டா என்கரேஜ் பண்ண வேணாம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து வர ரிட்டர்ன் டாக்ஸுக்கு ரீசனபிளா இருந்துச்சுன்னா எல்லாரும் கம்பல்சரியா இல்லைன்னா கூட அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி அதை அட்ராக்ட் பண்றது, அவங்க அட்ராக்ஷன் வந்த உடனே அதை வந்து 10% ஆக்குறது, இப்ப 12% ஆயிடுச்சு. இது வந்து 20% போய் முடியும். இப்ப 20ல இருந்து 12 ஆக்கிட்டேன்னு சொல்லி எல்லா செக்ரட்டரிஸும் பேசுறாங்கல்ல, ரெவென்யூ செக்ரட்டரியில இருந்து, எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியில இருந்து, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அத்தனை பேரும் பேசுறாங்கல்ல. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல 20% 12% குறைஞ்சிச்சு. இந்த 12% 15% ஆகும். வித்தின் 2 இயர்ஸ் பாருங்க, இதை பத்தி மக்கள் மறந்துடுவாங்க. 15% ஆகும், 15% 20% ஆயிடும். ஒரு பை எண்ட் ஆஃப் த அவங்க இந்த டேர்ம் முடிகிறப்ப 20% ஆயிடும். யாருக்கு ஞாபகம்? 2024ல சொன்னதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரொம்ப புல் ரன்ல இருக்கு, ரொம்ப எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஓகே, நான் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது, எனக்கு ஒரு பாதர், சரி ஓகே அப்படின்னு இருக்கணும் நம்ம. பட் ஆனா இதுதான் ரியாலிட்டி. இப்ப சொன்னவங்க 12%ங்கிறது சிம்பிளிபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து 15%, அதுக்கடுத்து 20%, இப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஃப்ளோலே போக வேண்டியதான் குருஜி. டாக்ஸ் ஸ்டில் மோர் டாக்ஸ். தேங்க் யூ குருஜி. நம்ம ஃப்ளோலே போக வேண்டியதா அப்படியே. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு டெவலப்டு நேஷன் ஆக்கணும் அப்படின்னா டாக்ஸ் போட்டு ஆக்கவே முடியாது. பிஸ்னஸ் கிளைமேட்டை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் மேனேஜபிளா என்னைக்கு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றோமோ அன்னைக்குதான் அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு நேஷனா ஆக முடியும். டாக்ஸ் போட்டு டெரரிசம் பண்ணி இல்லாட்டா அதர் திங்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு அந்த கண்ட்ரியை பெரிய கண்ட்ரியை ஆக்க முடியாது. ஒரு நல்ல கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஃபார் பிஸ்னஸ் இருந்தால்தான் நீங்க வந்து ஒரு டெவலப்டு நேஷனா ஆக முடியும். இதுதான் பேசிக் திங். நிறைய டாக்ஸை கலெக்ட் பண்ணி புவர் பீப்புளுக்கு கொடுத்துட்டே இருந்தா அவன் வேலையை பார்க்க மாட்டான். சரி, 80% ஆஃப் பீப்புளுக்கு நீங்க வந்து 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீ இது கொடுத்தீங்க, அப்படி இருந்தா என்ன பண்ணாங்க? ஓட்டு போடலையா உங்களுக்கு? யார் அல்டிமேட்லி டிசைட் பண்றாங்க? அவங்க மட்டும் இல்ல, மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் தே ஆர் லீவிங். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நேற்று வந்திருந்தது, ஹிந்து பேப்பர்ல வந்திருந்தது. மிடில் கிளாஸ் அண்ட் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து 4% they did not vote for BJP. அதனாலதான் அந்த லாஸ்ட் மெஜாரிட்டி. சிம்பிள் திங். எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறது இல்லை, ஆனா இன்ஃப்ளேஷன் மட்டும் மேல போயிட்டே இருக்கு. எம்ப்ளாயிஸுக்கு, ஒரு சேலரிட் பீப்புளுக்கு எங்க வந்து உங்களுக்கு இது இருக்கு, பெனிஃபிட் இருக்கு? பெட்ரோல் செலவு பண்ணா அதை வந்து நான் சேலரியில டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் என்ன ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், டாக்டருக்கு கொடுக்குறேன், நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா பண்ணலாம், இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் எடுத்தா பண்ணலாம். பட் ஆனால் பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் பார்க்குறது 100 ரூபா கொடுக்குறது, 500 ரூபா கொடுக்குறது, 1000 ரூபா கொடுக்குற டேப்லெட்டுக்கெல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியுமா எக்ஸ்பெண்டிச்சர்? அப்ப அந்த இன்ஃப்ளேஷனை யாரு மீட் ஜி salary hikes கூட பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணி கூட வர மாட்டேங்குது. ரைட். அதனால இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நிறைய பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணோம் பிஸ்னஸ் பண்றதுக்கு, அவங்கள வந்து நிறைய கொண்டாடணும் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு. அந்த மாதிரி பண்ணா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்க வந்து டெவலப்டு நேஷன் ஆகலாம், நிறைய ரெவென்யூ வரும். அண்ட் நாட் இன்க்ரீஸ் அப்படியே டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறதுனால பாருங்க, அந்த எஸ்டிடிஐ ஏன் இன்க்ரீஸ் பண்ணீங்க? அன்னெசரி. அது ஸ்பெகுலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதில் சோ மெனி அதர் வேஸ்லாம் இருக்கு ஸ்பெகுலேஷன் குறைக்கிறதுக்கு. அவங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணாலே ஸ்பெகுலேஷன் பார்ட் ஆஃப் இட் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை விட்டுட்டு டாக்ஸை போடுறாங்க in order to increase the speculation சொன்ன மாதிரி இருக்கு.
அன்னைக்கு ராஜீவ் காந்தி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. 1984 அண்ட் பெட்ரோல் விலையை கவர்மெண்ட் ஏற்றினாங்க. அப்போல்லாம் வந்து பட்ஜெட்டில் தான் வரும் அனௌன்ஸ்மெண்ட் பெட்ரோல் விலை ஏற்றினது. அப்போ அவர் சொன்னார், டு ரெடியூஸ் கன்சம்ஷன் வி ஆர் இன்க்ரீசிங் த பெட்ரோல் ப்ரைஸ் அப்படின்னாரு. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, அதே தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. டு ரெடியூஸ் த ஸ்பெகுலேஷன் நாங்கள் இன்க்ரீசிங் த டேக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா ஸ்விம் பண்ணி தான் நம்ம சக்சீட் பண்ணோம். அண்ட் அந்த ஷேர் மார்க்கெட் பிளேஸ் மோர் தென் 8% ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற எந்த பிளேஸ்லும் கிடையவே கிடையாது. ஓகே சரி, தேங்க்யூ. லாங் தேங்க்யூ. ரைட். பாலாஜி அண்ணாமலை, யா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 2 क्वेश्चंस. மெடி அசிஸ்ட் சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் கரெக்டா பேசுறீங்களா? மெடி அசிஸ்ட் அப்படின்ற ஸ்டாக் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது ஃபுல் ப்ராசஸ் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. புரியல, கொஸ்டினே புரியல, அந்த கிளாரிட்டி இல்ல, நீங்க இந்த வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல. மைக்கு கொஞ்சம் க்ளோஸா வச்சு பேசுனீங்கனால. சொல்லுங்க. Others are all waiting. So next நீங்க மைக்க ரெடி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நான் வரேன் உங்களுக்கு. ஜீவராஜ் இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. அந்த வோல்டாம் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது? வோல்டாம்ஸ் கரெக்ட். அது பத்தி ஒரு வீடியோ போட முடியுமா நீங்க ஃபியூச்சர்ல? டெஃபினட்டா. இட்ஸ் a very good performing companyங்க. இட்ஸ் a fantastic company. நான் கூட அந்த கம்பெனில இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கியிருக்கோம். கிரேட் பர்ஃபார்மிங் கம்பெனி. நான் அதை பத்தி டெஃபினட்டா போடுறேன். ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அதான் சரி, நீங்க டீப் டைவ் பண்ணா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல என்ன வியூ, ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஏன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முன்னாடி வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் தான் அவங்க கேட்டர் பண்ணுவாங்க. சரி, நாங்களாம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். பவர் செக்டார் வந்தோன்னு தான் நான் வந்து இதுக்கு போனேன், சைனாவில் போய் வாங்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து ரெனியூவபிள் பவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ எஸ்பெஷலி இந்த யூரோப் அண்ட் அமெரிக்கா அவங்க வந்து ரெனியூவபிள் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அங்கே லோக்கல் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காகவும் இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. the transformers rectifiers and இந்த மாதிரி people and they are doing extremely well. So but ஒரு டீப் டைவ் பண்ணி நான் ஏன் இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்னும் நல்லா பண்றாங்க அப்படிங்கறது சொல்றேன். நான் டெஃபினட்டா ஓல் டைப்ஸ் மேட் a note of it. நான் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் விட்டுட்டேன். நான் இந்த ப்ராக்சி இந்த பவர் செக்டர், ஸோ அதனால இவங்க நல்லா தான் பண்ணியாகணும். ஏன்னா எனி பவர் செக்டராக இருந்தால இந்த வோல்டா இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் ரெண்டுக்கும் தேவைப்படும். இன்னொரு கொஸ்டின், இப்போ ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி வந்து சரியான பிரைஸ் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்? வெறும் PE ரேஷியோ மட்டும் பார்க்கலாங்களா? இல்ல, எப்பொழுதுமே ஒரு டைமென்ஷன்ல பார்க்காதீங்க. சரி, ஒரு பல கோணத்துல பார்த்துட்டு தான் அதை இது பண்ணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட பிசினஸ் மாடல் என்னங்கிறது பாருங்க, ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறமேல தான் அந்த ரேஷியோஸ் எல்லாமே பார்க்கணும். நீங்க வெறும் PE ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு அதை ஜட்ஜ் பண்ணி அதை வாங்குறது வந்து நாட் த ரைட் அப்ரோச். அப்புறமேலே இந்த P&L அக்கௌண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேஷ் ஃப்ளோ எப்படின்னு பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தா அவங்களுடைய எப்படி கேஷ் ஃப்ளோ பண்றாங்க,
ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமேல தான் ரேஷியோக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு பாருங்க, தட் இஸ் அவங்களுடைய செக்டார், எந்த செக்டார்ல இருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அந்த ப்ரொமோட்டர்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ நாள் இருக்காங்க, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ். தென் தேர்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன், அது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. தென் ஒன்லி அந்த ரேஷியோஸ்லாம் எடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மூணையும் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தது ரேஷியோஸே வரணும், இல்லாட்டா பண்றது அர்த்தமே கிடையாது. ஸோ அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்காது, நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். அதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து எப்படி அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெறும் வந்து நான் வந்து பி ரேஷியோ பேஸ் பண்ணி நான் வாங்கினேன் அண்டு ஏறவே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அந்த 3 ஏரியாஸ்ல இருக்கும், ரைட்? ஸோ அதனால பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 செக்மெண்ட் முடிஞ்சோட அந்த ரேஷியோஸே பார்க்கணும். ஒரு ரெக்வெஸ்ட் குருஜி. இப்போ நேற்று லைவ் மீட்ல நீங்க பேசி ஒரு லைவ் இதுல பேசிருக்கீங்களா, லைவ் ப்ரோட்காஸ்ட்ல? ஆமா. அதுல மெம்பர்ஸோடைய கொஸ்டினுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி தர முடியுமா குருஜி? முடிக்கும் போது எண்டிங்ல கூட நீங்க மெம்பர்ஸ் பெண்டிங் இருக்காங்க அதுல. சரி சரி, ஓகே, அதை கன்சல்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த டைம்ல உங்ககிட்ட கேட்டிருக்கோம். இல்ல அது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்றோம். அப்புறமேல இப்போ இனிமேல் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ்க்கு அலோவ் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அலோவ் பண்ணலாம். ஏன்னா வீடியோ நீங்க முடிக்கும் போது கூட யார் பெண்டிங் இருக்கா, அதான் வீடியோ முடிக்கும் போது கூட யார் பெண்டிங் இருக்கா அந்த மெம்பர்ஸோட क्वेश्चंस ஆன்சர் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ குருஜி. குட் சஜஷன்ஸ். ஓகே குருஜி, பாலாஜி பேச கேக்குதுங்களா இப்போ? பாலாஜி சார் வருமா ஒரு ஜஸ்ட் கேக்குதா சார் இப்போ? பாலாஜி சொல்லுங்க, உங்க क्वेश्चन முடிச்சிட்டு அப்புறம் மித்தவங்களுக்கு வரேன். பாலாஜி குருஜி, நான் கேட்க வேண்டியது என்னன்னா மெடி அசிஸ்ட் அந்த ஸ்டாக் பத்தி தான் குருஜி. அவங்க வந்து இன்னொருத்தர் சொன்னாரு, நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் அவங்க என்னன்னா இப்ப ரீசெண்டா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தோம். இன்சூரன்ஸ் கம்பெனி வேற ஆக்சுவலா, பட் இவங்க தான் ஃபுல் கான்டாக்ட் என் கூட இருந்தாங்க. இவங்க என்ன தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இட் டசன்ட் கம்ஸ் ஆஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்ற மாதிரி இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எனக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்காங்க இவங்க. இவங்க டெக் பேஸ்ட் கம்பெனின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தனியா ஒரு ஆப் கொடுத்துட்டு நான் அந்த ஆப்ல தான் எல்லாமே நான் ட்ராக் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸ்ல இருக்கு, இப்போ அடுத்த இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டாக் பத்தி வந்து செக் பண்ணாங்களா, இவங்க சைடு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இன்சூரன்ஸ் சைடுல ஃபர்தர் என்கொயரி இருக்கு, ஸோ அதனால ரீஎம்பர்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் போயின்னு இருக்கு இப்போ. பட் இல்ல ஆக்சுவலா வந்து இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க குருஜி. அப்ப வந்து பணம் வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேமெண்ட் பண்ணிருக்கணும். அதான் இந்த லேட்டஸ்ட் ரூல் படி. நீங்க ரீஎம்பர்ஸ்மென்ட் क्वेश्चन வராது இனிமேல். இன்னைக்கு வந்து கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் கிளைம் தான். தட் இஸ் நீங்க எந்த பணமும் பேமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. இது பண்ணும்போதே நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ண, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறேன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அனுப்பிச்சிருவாங்க எல்லா டீடைல்ஸும் அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வித்தின் 3 ஹவர்ஸ்ல அந்த பேமெண்ட் வந்தாகணும். அண்ட் அந்த பேஷண்ட்ல இருந்து ஒரு பைசாவை கூட அவங்க கேட்க கூடாது. அதான் ரூல். இன்னைக்கு பார்த்துக்கோங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே ரூல் போட்டாங்க, அண்ட் இருடா வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் எனி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட லாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து கொடுத்துட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட்ல அந்த டேஸ்லாம் ஓவர். நீங்க வந்து கையில இருந்து ஒண்ணுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரொவைடட் உங்களோட இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சுன்னா. இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணிருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து 2 லட்சத்துக்குள்ளதான் இருந்தது அப்படின்னா அவங்க என்டையர் இது கொடுத்து ஆகணும். அதை பாத்துக்கோங்க. அது கேட்டு பாக்குறேன். அது எப்படி அவங்க வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணது அடிக்குவேட்டா இருக்குல்ல? அடிக்குவேட்டா இருக்கு. என்னன்னா அவங்க ஃபர்தர் என்கொயரி நீடட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த டைம்குள்ள முடியாது, ஸோ இன்னும் என்கொயரி பண்ணணுன்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க, அதுக்கு மாதிரி ரீஎம்பர்ஸ் பண்ணலான்ற மாதிரி அப்படி மூவ் பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, பட் ஆனா இதான் ரூல். இன்னைக்கு லேட்டஸ்ட் ரூல். அது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம்.
ஏன் வந்து அந்த வீடியோல போய் பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் ரூல் அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் கஸ்டமர் கேர்ல இருந்து எல்லார்ட்டையும் அந்த டைம் கேட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் ஈவன் என் ஃபேமிலி ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் கிளைமே பண்ணல. இவ்வளோ டீடைல்ஸ் கேட்ட அப்புறமா அவங்க இல்ல இந்த டைம்ல வந்து இன்னும் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே நிறுத்தாங்க. ஒன் டே நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா தான் சரி இதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தா இன்னும் டைம் ஆகுமே சொல்லிட்டு தான் சரி ரீஎம்பர்ஸ் சைடில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அண்ட் இப்போ நான் திருப்பியும் லோக்கல் ஆஃபீஸ்லயும் போய் செக் பண்ணிட்டு நீங்க வந்து இமிடியேட்டா மேக் எ கம்ப்ளைண்ட் டு இரிடா. ஓகே, ஒரு ஃபைல் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இமிடியேட்டா யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை டு சால்வ் பண்றதுக்கு. குருஜி இத பத்தி ஒரு சின்ன வார்த்தை குருஜி. ரைட் ஜி இத பத்தி ஒரு வார்த்தை ஜி. சொல்லுங்க சார். நம்ம இப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப சார் வந்து பெட்ல அட்மிட் பண்ணன்னு சொன்னாங்க இல்லையா, அது இந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் இருக்கான்னு பாக்கணும் ஜி. அப்புறமேலு இன்கேஸ் நான் பெட்ல அட்மிட் ஆனேன் அப்படின்னா உடனே நம்ம அந்த கிளைம் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற கிளைம் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் போட்டு அவங்க உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 lakhs வந்து எனக்கு மெடிக்ளைம் பில் ஆகும் அப்படின்னா இவங்க ஒரு 1 lakh 150 lakhs வந்து போட்டு அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா கேஸ்லெஸ் வந்து ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க வந்து இது ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்களா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ். ஹாஸ்பிட்டல் சைடுல ஏதாவது இது இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் அவர் என்ன சொல்றாருன்னா ஹாஸ்பிட்டல் சைடுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். நெட்வொர்க் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டோம்னா கொஞ்சம் ஆக்சுவலா இருக்கு சார். நாங்க ஆக்சுவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அட்மிட்டே பண்ணோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணிடுறாங்க. ஹை லெவல் ஆஃப் இது வந்து எல்லாருனால பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து இப்ப மெடிக்கல் இது வந்து எக்ஸ்பென்சஸ் ஆர் வெரி ஹை. நீங்க அப்படி இருக்கிறப்ப இண்டிவிஜுவல் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க இருந்து பேமெண்ட் பண்றது? எல்லாம் சொத்தை வச்சு தான் பண்ணணும். அந்த லெவலுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால எல்லா ஹாஸ்பிட்டலும் இருப்பாங்க. பட் எங்க மிஸ்டேக்னு நீங்க பாருங்க, பார்த்துட்டு இதான் என்னோட ஒப்பீனியன் ஆன் தட். நான் அந்த நீங்க சொன்ன அந்த மெடி அசிஸ்ட நான் இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் என்ன சார்? சாரி கம்பெனி வந்து ஒரு டிபிஐ மட்டும் தான். மணிபால் சிக்னா. மணிபால் சிக்னாவா? எஸ் எஸ். மேபி தமிழ்நாட்டுல அவங்க நெட்வொர்க் இருக்கான்றது கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். மணிபால் ஆக்சுவலா செக் பண்ண சார். இங்க டி நகர்ல தான் அவங்க லோக்கல் ஆபீஸும் இருக்கு. நான் அந்த ஆபீஸ்லயே போய் செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி தான் வந்திருக்கேன் நான் இப்போ. விஷ் ஸ்பீடி ரெக்கவரி ஃபார் யுவர் மதர். தேங்க்யூ குருஜி. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க மீட்ல வந்து பிளாக் பாக்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறமா செக் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் அந்த 2 to 3 daysல 5% மேல போயிடுச்சு. ஸோ நீங்க அதை பத்தி வீடியோ போடுறது நீங்க வெயிட்டிங் ஃபார் தட். இன்னும் போடல. கரெக்ட், பிளாக் பாக்ஸ் நோட் பண்ணிட்டேன். ஃபைனல் குருஜி, இப்போ யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து அகைன் திருப்பி கரெக்ஷன் போற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளதுல வந்து ஆல் டைம் எல்லாமே இருக்கு, அவங்கள கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இஸ் இட் குட் டு ஜஸ்ட் ஒரு சம் பார்ட் ஆஃப் அணி வந்து அந்த பக்கம் பார்க்கணும், நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பத்தி? நார்மலா வந்து நான் யூஎஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதுல எனக்கு தெரியவும் தெரியாது. அண்ட் ஏன்னா இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எதுக்கு யூஎஸ்ல அப்படின்னா அந்த டிசிஷன்ல நான் பண்ணல. ஸோ இங்கே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அண்ட் ஸ்டில் வெரி காம்ப்ளிகேட்டட் இது. ஆனால் அங்கே கற்றுக்கிட்டோம்னா இங்கே கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அது இதெல்லாம் இருந்தால் கூட பட் ஸ்டில் வந்து அமெரிக்கன் நார்மலாக என்னை பற்றி மார்க்கெட் தெரியாது ஜாஸ்தி. ஏன் அது குறைஞ்சிச்சு, ஏன் ஏறுது அப்படிங்கிறதும் நாட் ஏபிள் டு சே இட் கரெக்ட்லி. பட் இந்தியாவில் தான் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியாவோட க்ரோ அங்கே வந்து அந்த மெக்னிஃபிஷன்ட் 7 சொல்லுவாங்க, அந்த கம்பெனி மட்டும் தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. மற்ற கம்பெனிலாம் க்ரோ ஆகவே இல்லை. அங்கே வந்து எக்கானமி ஸ்லோயிங் டவுன் ஆக்சுவலி, எக்ஸப்ட் அந்த ஏஐ ரிலேட்டட் அந்த டெக் கம்பெனிஸ் மட்டும்தான் பர்ஃபார்மிங் வெல். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை, க்ரோத்தே இல்லை. எதோ நாஸ்டாக் எடுத்துட்டாலும் சரி, இல்லாட்டா S&P 500 எடுத்துட்டாலும் சரி. ஸோ அதனால அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா குட் நாலேஜ் இருந்தால் தென் யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட். இந்தியன் மார்க்கெட் வந்து கொடுக்குற அளவுக்கு வேற எங்கேயும் கொடுக்காதுங்க இனிமேல். ஸோ இட்ஸ் த பெஸ்ட் மார்க்கெட் இந்த வேர்ல்டுனே சொல்லலாம் நம்ம. ஸோ பட் ஆனால் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்கு. பட் திங்கஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிறப்ப அப்புறம் எப்படி வந்து குறைஞ்சி இருக்கும் சொல்லுங்க. ரிட்டைலர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங், அப்படியே போரிங் மணி இன்டு த மார்க்கெட்.
அப்போ வந்து அதை டிஏஸும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போ பாருங்க, நேற்று ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து $9 பில்லியன் வந்து இந்த வருஷத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போத் டெட் மார்க்கெட் பேசிக்கலி இந்த டெட் மார்க்கெட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினதுல அவங்க தான் ஹையஸ்ட் $9 பில்லியன். ஐம் நாட் கவுண்டிங் $7 பில்லியன் இன்வெஸ்டட் ஏர்லியர் 2023. ஸோ அவங்க இந்த $25 பில்லியன் அதை கிராஸ் ஆகி போயிடும். இந்த லெவலுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா என்ன அப்போ ஷேர் மார்க்கெட்டு பெஸ்ட் கம்பெனிஸ் வில் பர்ஃபார்ம் வெல். இப்போ நியூலாண்ட் ஃபார்மா பாருங்க, 8,800 rupees இருந்தது. நான் வந்து அடிஷ்னலாக ஷேர்ஸ் வாங்கினேன். அது இன்னைக்கு அந்த ரிசல்ட்ஸ் போடுற அன்னைக்கு 11,000 rupees போயிடுச்சு. ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபினாமினலாக கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு 2 days பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ குட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் போல. அதான் அந்த எஸ்டிமேட்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, எஸ்பெஷலி இந்த எஸ் செக்யூரிட்டிஸ்னு அந்த நியூலாண்ட் ஃபார்மா பற்றி கொடுத்துருந்தாங்க. அதை நான் படித்து பார்த்தப்ப ரொம்ப இதாகிட்டேன் நான். ஸோ இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க போலன்ட்டு அதை ஃபர்தர் அக்குமுலேட் பண்ண பார்த்தா இட் டச்ட் 11,000. ஸோ அதனால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த செலக்டிவ் கவுண்டர் மட்டும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட்டே ஃபார் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன் அமெரிக்கன் மார்க்கெட்டோட. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியாது ஒன்றும். ஸோ அதனால ஐ எம் நாட் குவாலிஃபைடு டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். சார் ஒரு கொஸ்டின் சார் வருண் பெவரேஜஸும் டொரண்ட் பவரும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் ரெண்டும் நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் போட முடியுமா சார்? வருண் பெவரேஜஸும் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் ஒன்று சொல்லியிருக்காங்க. வருண் பெவரேஜஸ் ஸ்மாலா ஒரு இது மட்டும் ஸ்டேட்மெண்ட் பண்ண கொடுத்தோம் நம்ம. வருண் பெவரேஜஸ் இந்த ரைடர் அது டெஃபினட்டா வந்துரும் அடுத்த வாரத்துல. அப்புறம் டொரண்ட் பவரும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சார், நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளால பேச முடியலன்னா கூட கூகுள் ஷீட்ல அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும், அதோட குட் பேட் அண்ட் அக்லி பார்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸும் இருக்கும். அதனால நம்ம மெம்பர்ஸ்லாம் ஒரி பண்ண வேணாம், அதில் போய் பார்த்தோம்னா கூட அதில் போட்டிருப்போம். ஸோ எல்லா ஸ்டாக்கும் பேச முடியல, ஸோ சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பேச முடியுது. பட் ஆனால் வருண் பெவரேஜஸ் நான் வந்து ஒரு இது பண்ண தான் பண்ணேன், பட் ரிசல்ட்ஸ் இன்னும் கொடுக்கல. அதையும் கூகுள் ஷீட்ல போட்டுறேன் நான் வித் குட். சார் டொரண்ட் பவரும் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சார், நல்லா சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு டொரண்ட் பவரும். அதுவும் நல்லா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஸ்டாக்கு. சரி, பவர் கம்பெனில ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா கம்மிங் இப்போ பாருங்க, ஹைட்ரோ பவர் வந்து இஸ் டூயிங் வெல். இந்த மான்சூன் இஸ் ஆக்டிவ் எவ்ரிவேர். ஸோ அதனால என்ன ஆகும்னா தி பவர் காஸ்ட் வில் கம் டவுன். அதனால இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நிறைய மர்ச்சன்ட் பவர் வச்சிருக்காங்க வேற டொரண்ட் பவர்ல. ஸோ மர்ச்சன்ட் பவர் நிறைய இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டாக ரிட்டர்ன் கிடைக்காது, ஈவன் சேல் கூட பண்ண முடியாது, இவங்களோட கெப்பாசிட்டி கூட யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்புறம் டொரண்ட் பவரோட ஒன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களுடைய கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் முன்னாடி ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்தது. இந்த குவார்டர் அண்ட் லாஸ்ட் குவார்டர் ரெண்டுலையும் ஆப்ரேட் பண்ணாங்க வித் 50% கெப்பாசிட்டி. கேஸ் ப்ரைஸ் லைட்டாக குறைஞ்சனால அந்த டிமாண்ட் நிறைய இருந்தனால, ஏன்னா எக்ஸப்ஷன் ரொம்ப ஹை ஹீட் இந்த குஜராத், தென் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷனலா ரொம்ப ஹை ஹீட் இருந்தனால டிமாண்ட் ஃபார் பவர் நிறைய இருந்தது. அதனால இந்த கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்ல இருந்தும் வாங்கிட்டு இருந்தாங்க. 50% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நடந்தது டொரண்ட் பவர்ல, அதனாலே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதர்வைஸ் நார்மலா அவங்களோட கேஸ் பேஸ்டு பவர் பிளான்னா க்ளோஸ் பண்ணி தான் கிடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோ பவர் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் பிளான் இப்போ வி ஆர் இன்டு மான்சூன் சீசன், நெக்ஸ்ட் வந்து வின்டர் சீசன் தான் நார்த் இந்தியாவில். அதனால டொரண்ட் பவர் இதே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா நெக்ஸ்ட் 2 quartersங்கிறது டவுட்டு. ஸோ அதனால வந்து இப்போ லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணிடாதீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இந்த நெகட்டிவ்ஸ் இருக்கு, இதுதான் இந்த அக்லி பார்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் வெதர் தே வில் பர்ஃபார்மா அப்படின்னு பார்த்தோம்னா அது டவுட்ஃபுல்லா இருக்கு டொரண்ட் ஃபார்மா. சார் அப்புறம் டொரண்ட் இதில் டொரண்ட் பவர் சாரி ஓகே சார். சார் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அவர் நல்ல பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அவர். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் கொடுக்கல அவங்க வந்து பைபேக் பிரைஸ் கொடுக்காதனால அது வந்து மார்க்கெட்ல அட்ராக்டிவா தோணலை இருந்ததுக்கு. பட் வந்து அவங்க ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பேட் டெட்ஸ் ஃப்ரம் வோடாஃபோன்ல இருந்து பணம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அது வந்து ஒரு குட் நியூஸ். ஸ்டாண்ட் அலோன் பார்த்தோம்னா தே ஷுட் பர்ஃபார்ம் வெல். ஏன்னா 4G சைட் வந்து வோடஃபோனுக்காக அவங்க நிறைய பிளேஸில் போடுவாங்க. ஸோ அந்த சைட்டு மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே ரெண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதில் இண்டஸ் டவர் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஏர்டெல் அண்டு வோடஃபோன் அண்டு இவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் அ குட் விக்கெட்ல தான் இருக்காங்க. அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் க்ரோத் பெட்டர் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைஸஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பிஎஸ்என்எல் ஹஸ் ஆல்ரெடி கம் அவுட் வித் ஸ்டேட்மெண்ட். அங்கேருந்து ப்ரைஸ் ரைஸ்னால யார் யார் கேன்சல் பண்ணாங்களோ பிஎஸ்என்எல்ல இல்லை எல்லாமே மூவிங் டு பிஎஸ்என்எல் அப்படிங்கிறாங்க. ஏர்டெல்ல கேன்சல் பண்ணிட்டு வோடஃபோனை கேன்சல் பண்ணிட்டு எல்லாருமே இது மூவிங் டு பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய 4G நெட்ஒர்க்கும் இப்போ கம்ப்ளீட் ஆகுது. செப்டம்பர் எண்டில் டாட்டா தான் போட்டுட்டு இருக்காங்க, டிசிஎஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்களும் ஒரு குட் பிளேயராக இருக்கு சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட்டை வந்து தே வாண்ட் அ 4th பிளேயர் இன் பிளேஸ். ஸோ அதனால பார்க்கணும் எப்படி இந்த காம்படிஷன் பிளே அவுட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கும் ஈக்குவலண்ட் இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்டெல் அண்ட் ஜியோ மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஒரு பிக் அண்ட் குட் காம்படிஷன் இருக்கும். அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகாது. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இது ஏஆர்பியூ ரைஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த நெகட்டிவ் மட்டும் மனசில் வச்சுட்டு டிசைட் பண்ணுங்க. முதல்ல ஏர்லியராக சொன்ன இது டைம்ல வந்து பிஎஸ்என்எல் வந்து வாஸ் நாட் ஆக்டிவ். இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இதையும் கன்சிடர் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போகணும். இல்லாட்டா இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ். குருஜி இதுல ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ பிஎஸ்என்எல் இந்த 4Gக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனால எஸ் குருஜி இல்ல சாரி டு இன்டரப்ட், பட் நான் இது ரிலேட்டடா தான் கொஸ்டின். ஸோ அதனாலதான் இப்பவே ஜம்ப் பண்ணேன். இல்ல ஆக்சுவலா இப்போ பிஎஸ்என்எல் இப்போ 4Gக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனால இண்டஸ் டவர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? இல்ல பிஎஸ்என்எல் will have their own infrastructure for 4G towers? அதாவது அவங்க யாருக்கு கேட்டாலும் அவங்க கொடுக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே டவர் போட்டாங்க. அந்த அடிஷனல் ஃபெசிலிட்டி தானே பிஎஸ்என்எல்க்கு மச் சீப்பா கிடைக்கும். அண்ட் கெட்டிங் a clearance for a tower is a herculean task. It's not easy. அவுட் த சிட்டி போட்டுடலாம் டவர், பட் இன்சைட் த சிட்டி அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க எல்லாருமே. இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தென் ஸ்லோவா வந்து எக்ஸிஸ்டிங் டவரை யூட்டிலைஸ் பண்ணி அந்த டவரே எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ரெவன்யூ. ஸோ இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் மித்தவங்க க்ரோ பண்ணா இவங்களும் க்ரோ ஆவாங்க. தேங்க்ஸ். ரைட், தேங்க்யூ. எஸ், முத்துராஜா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. முத்துராஜா, தூத்துக்குடியில. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கமெண்ட். உங்க ஏஜ் 60க்கு மேல, பட் ஆனா உங்க மைண்ட் செட் இன்னும் அந்த 16லயே தான் இருக்கும் போல தெரியுது. உங்க ட்ரெஸ் கோட் அப்படிதான் இருக்கு. ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஏஜ் உங்களுக்கு தான் போல தெரியுது. நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்புறம் கிஃப்ட் என்ன பண்றது, யூஸ் பண்ணி தானே இருக்கணும். ஓகே குருஜி. குருஜி ஆல்வேஸ், அதாவது மணிக்கு தான் வேணும்னு அவசியம் இல்லை. அதனால கீப் ஆன் ரீடிங், நெவர் எண்டிங் ரீடிங். ஸோ அதனால வந்து மேபி அதனால சம் என்ரிச்ட் நாலேஜ். பட் அதர்வைஸ் எப்பொழுதுமே எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த நாலேஜுக்கு தகுந்தாப்புலதான் அவங்களுடைய ஏர்னிங் அண்ட் growth இருக்கும். ஸோ அதனால never miss that. ஸோ நாலேஜ் ஃபார் குட். அண்ட் உங்களை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் நாலேஜ் ஆவாங்க. அவங்க பெனிஃபிட் அடையும் போது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுதான் ட்வைஸ் இல்ல. ஸோ அதனால இப்ப நம்ம இதை வந்து யாராவது கேட்டு அவங்களுடைய சக்சஸ் அங்க ஜேர்னியை பார்க்கும் போதும் இன்னொரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சக்சீட் பண்றதோட அவங்களும் சக்சீட் ஆகிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து கிரேட்டரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் படிச்சுட்டே இருக்கோம். நெவர் எண்டிங். இது எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம இருக்கிறது இல்ல படிப்புல, பட் நமக்கு தெரிஞ்சது எஃபர்ட்டை நம்ம போடுறோம், அவ்வளவுதான். 100% கரெக்டா பண்ணிடுறோமா அப்படின்னா இன்னும் நிறைய டவுட் இருக்கு.
யாராலும் முடியாது. ஓகே குருஜி, என் கொஸ்டின் என்னன்னா, ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் செக்டார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன்னா இப்போ ரீசெண்டா இவர் நிதின் கட்கரி சார் வந்து இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டியை எடுத்து விடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அதனால இன்சூரன்ஸ் செக்டாருக்கு growth நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு. தென் அடுத்த அதே மாதிரி ஒரு 5 to 7 வருஷத்துல அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? லைக் இந்த கண்டெய்னர்ஸ் செய்யறவங்க, இந்த ஷிப்பிங்ல மூவ் பண்ற ஸ்டாக்ஸ் லைக் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ், அந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல். அப்புறம் இந்த இன்சூரன்ஸுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்ட சொன்னீங்களா, நீங்க ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்கும்போதே அவங்க பில்லை கிளைம் பண்ணி கொடுக்கணும்ட்டு. அது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு மட்டும்தானா, இல்ல மோட்டார் இன்சூரன்ஸுக்கும் அந்த மாதிரி ஆக்ட் இருக்கா? கேக்குதா குருஜி? இல்ல இல்ல மோட்டருக்குலாம் அவன் பணம் கொடுத்தா தானே காரே கொடுப்பான், ஆறு வெஹிக்கிளே கொடுப்பான். இல்ல சரி, இன்சூரன்ஸ் இப்ப மோட்டரோ நீங்க எதை கட்டி ஆகணும், இல்லாட்டா இன்சூரன்ஸ் பணம் மைனஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து கையில இருந்து ஒரு பணத்தை தான் கொடுப்பாங்க. கையில இருந்து ஒரு வீட்டு தான் கொடுப்பானுங்க. அது அப்ளிகபிள் ஆகுது. இது மெடிக்ளைம்காக நோட்டிபிகேஷன் தான் இது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஸோ அதனால எல்லாரையும் பண்ணியாகணும். ஸோ என்னோட இப்போ ரீசெண்டாக கூட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண 5,000 கட்டுக்க நாங்கள் 5,000 கட்டணும். இன்சூரன்ஸ் கொடுத்த உடனே அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தா கூட ஓகே, அப்புறம் ஃபுல்லா அவங்க என்னைக்கு இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி டிஸ்சார்ஜ் என்ன கிளாக் இருக்கிறப்ப அவ எல்லாமே இது பண்ணதுனால. ஆனா இந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே பட் ஆனா நான் ரொம்ப நாளா இன்சூர் பண்ணியிருக்கேன். 2006ல இருந்து பண்ணிட்டே இருக்கேன். கிளைம் வெரி ரேர் தான் வரைக்கும். ஸோ அதனால வந்து அது ஒரு கிரெடிட் ஆல்சோ. வேற ப்ரீவியஸ் கிளைம் ஜாஸ்தி இல்லாதனால ஒன்னே. ஸோ அதனால இப்போ வந்து அது நார்ம் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். ஃபுல் 3 நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்பரா நெட்வொர்க் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அது கூட ஒரு வேலிட் பாயிண்ட் தான், செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே ஓகே. இந்த ஜிஎஸ்டி நீங்க நிதின் கட்கரி சொன்னதுனால வேற எதுவும் அதுக்கு செக்டாருக்கு எதுவும் இன்சூரன்ஸ் நிதின் கட்கரி சொன்னதால அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொஸ்டின். எத்தனையோ பேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்கு டு ஜிஎஸ்டி. ஒரு லைஃப் சேவிங்காக, ஒரு எமர்ஜென்சிக்காக போடுறது இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்டோட கம்பெனிஸ் தான். அதுல வந்து 18%. அது வந்து if at all they want to put, it should be around 5% அந்த மாதிரி கேட்டகரியில கூட இருக்கலாம். அது எசென்ஷியல் இது அதுக்கு போய் 18% போட்டு எப்படி வந்து டார்ச்சர் பண்றாங்க அந்த இது. அதனால அவங்க பார்ட்டிக்குள்ள இருந்தே ஒரு இம்பார்ட்டன்ட் லீடரு இஸ் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் அகெயின்ஸ்ட் இட். இன்சூரன்ஸ் வந்து யூ கிவ் இட் அப் அப்படின்ட்டு. அந்த இப்படியே வந்து மோர் டாக்ஸ் அண்ட் ஸ்டில் மோர் டாக்ஸ் வந்து வில் நாட் மேக் த கண்ட்ரி ரிச் ஆக்சுவலா ஆர் த டெவலப்டு நேஷன் அட் ஆல். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரி ரிச் கண்ட்ரி ஆயிடும். இல்லாட்டா நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னா திருப்பி ஏதாவது பண்ணுங்க மக்களுக்கு. ஒண்ணுமே அப்புறம் எப்படி வந்து டாக்ஸ் பே பண்ண முடியும்? நீங்க மோர் அண்ட் மோர் டாக்ஸ், நத்திங் யூ கேன் கெட் ஃப்ரம் த கவர்மெண்ட். டாக்ஸே இல்லாதவங்க, பேமெண்ட் பண்ணாதவங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்ச் அளவுக்கு பெனிஃபிட் கூட டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கிடைக்கவே போறதில்லை. ரைட். நிதின் கட்கரி சொன்னது
ஐ வெல்கம் தட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட், பார்ப்போம் கவர்மெண்ட் அதை திங்க் பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ரைட். அப்போ இந்த கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கு குருஜி, அதை நீங்க கொஞ்சம் டீப் டைவ் பண்ணா நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் டைம்ல அதெல்லாம் பண்ண முடியல, பண்றேன். கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மெண்ட் வர மாதிரி தெரியுது. நீங்க கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் யூஸா இருக்கும். ரைட். தேங்க்யூ நிறைய பேர் கேட்டாங்க. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ரைட். நெக்ஸ்ட் தினேஷ் செல்வராஜன். குருஜி வணக்கம் குருஜி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் ஒரு 15 days பேக் மெம்பர்ஷிப் ஆனேன் ஆக்சுவலா யூடியூப்ல. உங்களுடைய வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குது. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். வணக்கங்க. ஐடியில் ஒர்க் பண்ணேன். மை ஏஜ் இஸ் அரௌண்ட் 52. ஸோ சைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். குருஜி, உங்களோட வியூ இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி உங்க வியூ சொல்ல முடியுமா? நான் சாரி டு ஆஸ்க் யூ த பர்டிகுலர் பேங்க், பட் I have a lot of exposure in that bank. That's why I'm asking you. சரி. நான் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தேன், நான் ரிசல்ட்ஸ் பார்த்தேன். அதை கூட நம்ம கூகுள் ஷீட்ல போட்டிருக்கோம். பட் இது வந்து இண்டஸ் இன் பேங்க் ரிசல்ட்ஸ் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்றேன் நான். அண்ட் அதை கூட கூகுள் ஷீட்ல போட்டுறேன் நான் இமிடியேட்டா. ஓகே இஷ்யூ. அண்ட் பேங்க் வந்து we can do the analysis very quickly. ஓகே. நான் வந்து பிரைஸ் 1000. ஓகே, 1580. ஓகே குருஜி. ஓகே, நான் ஆக்சுவலா 1580ல ஒரு 5000 குவான்டிட்டி வச்சிருக்கேன் குருஜி. ஜனவரியில வாங்கினேன். ஆக்சுவலா ஐ ஸ்டார்டட் லைக் ட்ரேடிங். ஆக்சுவலா ட்ரேடிங் பிகம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் இது மணி ஓவர் தட். தட்ஸ் வை worried actually. ஸோ சரி, ட்ரேடிங் பண்ண ஒரே பண்ணக்கூடாது. இல்ல, ட்ரேடிங் பிகம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா. சி ட்ரேடிங் அன்னைக்கு வந்து பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்கலான்னு போயிட்டு நான் சார்ட் எதுவுமே பார்க்கல. லுக்ஸ் லைக் ஃபண்டமெண்டலி குட் பேங்க் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆக்சுவலி. ஸோ ஆவரேஜ் டவுன் பண்ணி அக்யூமுலேட்டட் டில் 1580 5000 ஷேர்ஸ். ஸோ யா. So now I am worried about my capital, whether it will erode my capital or not, whether I can book the loss. சரி, நான் பார்க்குறேன். Thank you குருஜி. Thank you. Sure. Next, I think வினோத் குமார் ஏற்கனவே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அருண் குமார். பேசிட்டேன் குருஜி, பேசிட்டேன். எஸ், அருண் குமார் அப்படி இல்லைன்னா மோகன் குமார். மோகன் குமார். நேற்றும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். சாரி டு ரிப்பீட் இட் அகைன். ஸோ நான் வந்து பெங்களூர்ல ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஐ மீன் 30% டேக்ஸ் பேக்கெட். ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் வேஸ் டு ரெடியூஸ் த டேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஐ ஷோ யுவர் அது நீங்க நேர்ல வந்து மீட் பண்ண சொன்னீங்க. பட் சென்னையில வர முடியல. சோ அது ஷார்ட்டா சொல்ல முடியுமா எப்படி அதை வந்து பண்ண முடியும் அப்படின்றது? அதாவது இன்கம் டாக்ஸ்லயே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் செக்மெண்ட்ல டீல் பண்றவங்க வந்து கேன் ஆப்ட் அவுட். இந்த மாதிரி எதர் வந்து கேபிட்டல் கெயின்ஸோ இல்லாட்ட பிசினஸ் இன்கமா ட்ரீட் பண்றதுக்கு. எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் பிசினஸ் வந்து நிறைய இருக்கிறனால ஐ ஃபீல் இட். ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் யூ கேன் டேக் இட் இன்டு இட். ஏன்னா நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை போடலாம் அதில். அப்புறம் ரெண்ட் கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணுறோம், அப்புறமேல வந்து அதர் டாக்ஸஸ்லாம் வேற பேமெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கப்ப இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும்? இல்லை அதை வந்து பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணாதான் என்னால் பண்ண முடியும். அதனால நான் பிஸ்னஸ் இன்கம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அந்த இதை. ஸோ எனக்கு வந்து இது வந்து அட்வான்டேஜஸாக தெரியுது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் பண்ணிடுவேன். என்னோட எக்ஸ்பெண்டிச்சரும் இதுவும் வந்து என்னுடைய சேல்லேருந்து வந்த ரெவென்யூ ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நான் 10% 15% கேட்டகரியில் வந்துடுவேன். ஏன்னா ரீபேலன்சிங் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறது உண்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணாதானே பெட்டரு. நான் வந்து லாங் டேர்ம்னா 5 வருஷம் 10 வருஷம்லாம் இப்போ வச்சுக்கிறது இல்லை. ஸோ ஐ வில் டூ ரீபேலன்சிங் ஆல்சோ. 3 to 5 years ஜர்னி தான் இருக்கும். இப்போ தான் ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து 10 years வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால நிறைய அதர் எக்ஸ்பெண்டிச்சரும் உங்க கூட இருந்துச்சுன்னா அதை நீங்க அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பிசினஸ் இன்கமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதை ஒன் டைம் தான் பண்ண முடியும். salary people வந்து இதை பண்ண முடியுமா? இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி அதனாலதான் நீங்க வந்து இதுல கேட்டுக்கணும். நீங்க உங்க ஆடிட்டர்கிட்ட கேட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அங்கிருந்து இங்க வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து திருப்பி அங்க போக முடியாது. நீங்க அதுவும் பார்த்துக்கணும். நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நான் ஐ வில் ட்ரீட் இட் அஸ் அ பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னா அப்புறம் டுமாரோ ஐ வாண்ட் டு பி நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஷார்ட் டேர்ம்ல ஓப்பன் இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அந்த இதுல ப்ரொவிஷன்ஸ்ல போட விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மே நாட் அக்ரி டு இட். அப்போ வந்து பிஸ்னஸ் இன்கமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இதுதான். உங்களுக்கு அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரிலேட்டட் இருந்துச்சு அப்படின்னா தென் பிஸ்னஸ் இன்கமாக பண்ணலாம். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஐடியில் இருக்கேன்னு சொன்னீங்க, 30% ப்ராக்கெட்ல வரேன்னு சொல்றீங்க. அதனால வாட் ஐ ஃபீல் அந்த பிரைமரி ஃபேஸில் சொல்கிறேன் நான் ஃபீல் தட் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அந்த இதில் எடுத்துக்கிறது தான் ஃபார் பெட்டராக தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு ஆடிட்டர் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த தடவை மீட்டிங்கில் வந்து நிறைய ஆடிட்டர்ஸ் வராங்க. ஸோ 2 ஆடிட்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் சஜஷன்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அங்கே வாங்க. ஸோ தென் அண்ட் தேர் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் மெம்பர் யூ கெட் அதர் பெனிஃபிட்ஸ். அதோட சேர்த்து இந்த மாதிரி குவரிஸ்லாம் வர ஆன்சர் பண்ண முடியும். நார்மலி ஒரு 3 hours கிட்ட போன தடவை 3 hours இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 2.5 hours தான் இருக்கும். ஏன்னா ஸோ அந்த டைமில் வந்து எல்லா குவரிஸையும் நீங்கள் யூ கேன் கெட் இட் கிளாரிஃபைடு. அந்த அக்கௌண்ட் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டா கம்பெனி சைடாக இருக்கட்டும், என்ன எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு குவரிஸ் அந்த மாதிரி கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் ட்ரை டு கம் அண்ட் வந்தீங்க. அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ஸ் அனுப்புங்க, நான் அந்த இது கேட்டு கூட இது பண்ண பார்க்குறேன். நான் த பெஸ்ட் சாய்ஸ் இஸ் மீட்டிங் த பீப்புள். இஃப் தெர் இஸ் அ சான்ஸ் இருந்துச்சுன்னா வாங்க. குருஜி, தினேஷ் பேசுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு சஜஷன் ரிகார்டிங் த அருண்குமார் கேட்ட கொஸ்டினுக்கு. அது மாதிரி பிசினஸ் இன்கம் எடுத்துக்கிட்டா இந்த எஸ்டிடி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆக்சுவலா வேற இந்த கேபிட்டல் கெயின்ல அதை எடுக்க முடியாது, எக்ஸ்பென்ஸா எடுக்க முடியாது. எஸ்டிடி டிரான்சாக்ஷன் இந்த புரோக்கரேஜஸ் அதர் எஸ்டிடி எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் and maintenance expense and your internet charges, then electricity charges and நிறைய நம்ம இதுல நிறைய அனலிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேலரி இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் நியூஸ் பேப்பர் நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா? நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா? இல்ல குருஜி, நான் ஐடில ஒர்க் பண்றேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. பட் ஐ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த அக்கவுண்டிங் and the CA related stuff, tax. I am also in the 30% bracket, so I want to reduce the tax actually. So that's what I used to check. Thank you. குருஜி, என்னோட क्वेश्चन நான் முதல்ல என்னால கனெக்ட் ஆக முடியல குருஜி. நான் அருண்குமார் பேசுறேன் குருஜி. அருண்குமார், எஸ் குருஜி. சேலத்துல இருந்துங்க. ஓகே குருஜி, எனக்கு ஒரு 2 கொஸ்டின்ங்க. சர்க்கியூட் லாக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வருது குருஜி. ஒரு ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு ஷேருங்க 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து சர்க்கியூட் லாக்னா அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒன்னு பார்த்தேன். அப்புறம் மரைன் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஷேர் சர்க்கியூட் லாக், சர்க்கியூட் பிரேக்கர் லாக் இல்லைங்க, லாக் சர்க்கியூட் லாக் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குங்க. அது நான் நெட்ல சர்ச் பண்றப்ப கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா மரைன் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஷேர் பார்த்தேங்க. அண்ட் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டுமே 5% தான் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகல. காரணம் சர்க்கியூட் லாக் இருக்கு 5%ல அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட் குருஜி, அதை பத்தி எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. சரி, அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு மாதிரி இது இருக்கும். அது அவங்க வந்து எந்த கேப்ல வர்றாங்க அப்படின்னு, மைக்ரோ கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்,
இல்லாட்டா அந்த ஏஎஸ்எம் கேட்டகரி கூட இருக்கு. ஸோ அதுலயே நான் அதையும் கேட்கணும் குருஜி. ஏஎஸ்எம் அண்ட் இஎஸ்எம்னு என்ஹான்ஸ்டு சர்வேலன்ஸ் மெஷர் சர்வைலன்ஸ் இது இருக்கு. ஸோ அதனால அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் as well as செபி என்னென்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்வெஸ்டாரோட ப்ரொடெக்ஷன். அவங்க வந்து should not be carried away. அதாவது சடனா ரைஸ் ஆனோட சரி இன்னும் ரைஸ் ஆகும்னு சொல்லி வாங்கி அவங்க வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சர்க்கியூட் ஃபில்டர் வந்து எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் உண்டு, வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்வெஸ்டாருக்கு தான். அதனால சில ஸ்டாக்குக்கு 5% வச்சிருப்பாங்க, சில ஸ்டாக்குக்கு 10% இருக்கும், சில ஸ்டாக்கு 15% வரைக்கும் மேக்ஸிமம் உண்டு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம பயந்துக்க வேண்டியது இருக்குங்களா? அதனால ஏதாவது நம்ம பயப்படுற மாதிரி இருக்குங்களா? காஷன், அதாவது நட்ஜ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்ம ரோட்ல போகும்போது நிறைய மெசேஜ்லாம் சைட்ல போயிட்டு இருக்கோம், ஸ்கூல் ஜோன் கோ ஸ்லோ அப்படின்ட்டு. உடனே நம்ம காஷியஸ் ஆயிக்கணும், அதுக்கு நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கணும், அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி தான் சேம். அதாவது இந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அன்செக்டு இது இருக்க போறதே இல்லை, ரைட்? எங்கேயாவது ஒரு செக் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் வந்து ஆஸ் எ இன்வெஸ்டார் வந்து ஒன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா மோர் அண்ட் மோர் போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் நம்ம. ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் இல்லைப்பா அது பார்த்துக்கோ, இதுக்கு மேலே பண்ணால் அது சரியில்லை. தென் இதே சமயத்தில் மேலே போகும்போது மட்டும் ஜாலியாக இருக்கும்போது குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 5% க்ரோத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, 5% குறைஞ்சிச்சுன்னா அது 10% குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ரெண்டு சர்க்கியூட்டும், அப்பர் அண்ட் லோவர் சர்க்கியூட் ரெண்டுக்கும் இருக்கும். ஸோ அதனால ட்ராப் ஆகக்கூடாது. இன்னைக்கு 100 ரூபா ஷேர் வைக்கிறது கரெக்டாக 5 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதில் போட்டவங்க அவன் இதாகிடுவாங்க அப்படியே. ஸோ அதனால 5% தான் அலவுடு. ஸோ சில ஸ்டாக்ஸுக்கு 10% அலோவ் பண்ணுவாங்க, சில இதுக்கு 15%. இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஏஎஸ்எம் ரெகுலேஷன் ஆல்சோ இதோட சேர்த்து வைப்பாங்க நிறைய. அதுலயும் அந்த ஸ்டேஜ் வருதுங்க குருஜி. நான் இஎஸ்எம் ஏஎஸ்எம்ல ஸ்டேஜ் 1 2 3 போடுறாங்க குருஜி. அது எப்ப ரிமூவ் ஆகுங்க? அதாவது இந்த மாதிரி அன்னெசரி ஸ்பெகுலேஷன் குறையறப்பதான் அது ரிமூவ் ஆகும். அது ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது இருக்கவே இருக்காது. ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாம எந்த பேசிஸ் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அப்ப வந்து they will have a check. too much of வாங்கக்கூடாது, வார்ன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து காஷனா நமக்கு அதை வந்து பைன்னு சொல்லி கொடுக்கும் போதே இல்லைன்னா செல்லுன்னு கொடுக்கும் போதே அங்க இது வரும், வருதுங்க. ஆமா, இமிடியேட்டா அதை காமிக்கும். அதை பேஸ் பண்ணி ஓகே இது இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கு போல இருக்கு, நம்ம கேஷ் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இன்னும் அதை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இந்த மோஸ்ட் சிப் குருஜி, மோஸ்ட் சிப் இந்த குவிட் இதெல்லாமே அந்த இதுல இஎஸ்எம் ஏஎஸ்எம் குள்ள வருதுங்க. செக் பண்ணப்ப எதேச்சியா. ஓகே ரைட், சரிங்க குரு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. மோகன்குமார். சொல்லுங்க மோகன்குமார். வணக்கம். இல்ல நான் இப்பதான் சார் பேசுறேன். தேங்க்யூ. பேசுறீங்களா? சரி. ஹலோ சார். பிரசன்னா. அர்ச்சனா சார். பிரசன்னா கமிங். உங்களுக்கு அர்ச்சனா கிட்ட வரேன் நானே. இப்ப பிரசன்னாவும் ராஜ்குமார் பேசிட்டு வரேன். பிரசன்னா சரி. சவுந்தரராஜன் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இப்போ பிஎஸ்என்எல்லும் பிகமிங் ஸ்ட்ராங் இருக்கும்போது வோடஃபோன் ஐடியா வில் பிகமிங் ஹேவ் a tough time சார் in coming years. எனக்கு क्वेश्चन புரியல. உங்களுக்கு நிறைய அதர் நாய்ஸ் இருந்தது. திருப்பி வரீங்களா? சொல்லுங்க. பிஎஸ்என்எல் வந்து பிகமிங் ஸ்ட்ராங்கர் இல்லையா சார் டே பை டே? சோ அதனால வோடஃபோன் ஐடியா going to be a tough time சார் in competition. எல்லாத்துக்குமே டஃப் டைம் தான் கொடுப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு நெட்வொர்க் வந்துருச்சு அப்படின்னா தென் அவங்களும் ஒரு பிளேயர் ஆயிடுவாங்க, இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆயிடுவாங்க. அதனால ஏர்டெல் வந்து இஷ்டத்துக்கு ரைஸ் பண்ண முடியாது, ஜியோவும் ரைஸ் பண்ண முடியாது, ஒரு செக் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் பிஎஸ்என்எல் வந்து குவாலிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். பட் நான் தான் இல்லாட்டா ஒன்றும் இது இருக்காது. அது வோடஃபோனுக்கும் செக்கு, லைக் வைஸ் அதர்ஸ்க்கும் ஒரு செக் தான் அது. அண்ட் தே ஆர் வெரி இது ரொம்ப ஆக்டிவா இது பண்ணிட்டு இருக்காங்க பிஎஸ்என்எல்.
அண்ட் அவங்களோட நெட்வொர்க் வந்து ரெடி பை செப்டம்பர் எண்ட்ல. டாடா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, பிஎஸ்என்எல் 4G நெட்வொர்க் வில் பி ரெடி. ஸோ அதனால அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுல இருந்து ஃபுல் ஸ்கேல்ல அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ இன்கம் வர வர தென் புஷ் இட். ஸோ அதனால இதே இந்த முன்னாடி பேசின அதே லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் க்ரோத் இருக்குமா அப்படின்னா தென் அதை ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும், அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியும். பட் ஏர்டெல் இஸ் அஃப்கோர்ஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி, இதே இல்லை. Right. So Vodafone network standard விட BSNL standards going to be much better as in coming months. இல்ல எனக்கு தெரியல, அப்படி டெக்னிக்கலா எனக்கு தெரியல how they are எது superior அப்படின்ட்டு. பட் வோடஃபோன் வந்து ஆல்ரெடி சம் பிளேயர் சம் ஏரியால இருக்காங்க 4G ஓட. ஸோ இப்போ வந்து அதை அவங்க ஸ்கேல் அப் தான் பண்ணுவோம். அண்ட் பிஎஸ்என்எல்க்கு வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கு, அவங்க இந்த ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஒன்லி இது இருந்தா போதும். அப்புறம் மறுபடியும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் நமக்கு தெரியாது, நம்ம வந்து கரெக்டாகவும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் டிசிஎஸோட ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம சொல்றோம். ஸோ எப்படி அவங்க 4G வந்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு சவுண்ட் பிளேயர் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. பட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பட் தே ஆர் சின்சியர் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால தென் வந்து பாசிபிலிட்டி அவங்களும் ஒரு கிரேட் பிளேயர் ஆவாங்க. ஓகே ஓகே ரைட் சார். தேங்க் யூ சார். பிரசன்னா பேசுறேன். தேங்க் யூ சார். பிரசன்னா பேசுறேன். யாரு? பிரசன்னா குருஜி. சொல்லுங்க குருஜி. இந்த இஸ்ரேல் வார் இருக்கு, அந்த சூழ்நிலை வந்து இந்தியன் மார்க்கெட்டை எந்த அளவு பாதிக்கும்? இஸ்ரேலோட போர் சூழ்நிலை இந்திய மார்க்கெட் எந்த அளவு பாதிக்கும் குருஜி? இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வார் வந்து இது வரைக்கும் பெரிய லெவல்ல பாதிக்கும். எக்ஸப்ட் அந்த ரெட் சி மூலமா போய் அந்த சுயஸ் கனால் போற அந்த கொஞ்சம் டேஞ்சர் இருக்கு. பட் இப்போ இஸ்ரேல் பண்ணாங்களா இல்லாட்ட இந்த ஹமாஸ் லீடரை சொல்றாங்க. சோ மிசைல்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி தெரியலங்கிறாங்க. அங்கேயே பாம்பு வச்சிருக்கணும், அந்த பில்டிங்லயே பாம்பு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அவ்வளவு ஹை செக்யூரிட்டி பில்டிங்ல எப்படி பாம்பு வச்சாங்க, யார் வச்சாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினா இருக்கு. அதனால இஸ்ரேல் தான் கண்டிப்பா இதை பண்ணியிருப்பாங்கிறது ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. இப்ப அவங்களும் இஸ்ரேலும் இதை பத்தி ஒரு பேச்சும் பேசல அவங்க எதுவுமே. ஸோ அதனால அந்த லீடர் வர்றதுக்கு முன்னாடியே 2 months முன்னாடியே அந்த பாம் வந்து அங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஏஐ ட்ரிகர்டு பாம் அப்படிங்கிறாங்க. அதுனா அப்படின்னா ஏஐ ட்ரிகர்டு பாம் அப்படின்னா அது வந்து அங்க வச்சிருந்த இது வந்து அந்த ஃபேஸ் ரெகக்னிஷனும் அந்த வாய்ஸ் ரெகக்னிஷனும் பண்ணோட அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து நியூயார்க் டைம்ஸ்ல நேத்து வந்த ஸ்டேட்மெண்ட். அது நியூயார்க் டைம்ல வந்து இது வந்து பிளான்டட் பை கண்ட்ரியை ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம, பட் இஸ் பிளான்டட் பை பீப்புள் 2 months earlier டு த அந்த டேட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அது வந்து ஏஐ ட்ரிகர்ட் அண்ட் ஸோ அந்த என்டையர் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுது அப்படியே டோட்டலா. ஸோ அதனால வந்து அது கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் யாருன்னு சொல்ல முடியாது. பட் வந்து இஸ்ரேல்ல அவங்களாம் தேர் நோன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இது பண்றதுக்கு வேர்ல்ட் ஓவர் தே ஆர் நோன். நிறைய இடத்துல இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ திங் கிடையாது. இதோட இம்பாக்ட் ஆன் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய லெவல்ல இல்லை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா முந்தானத்து அந்த பாம்பு வெடிச்ச நான் மார்னிங் கூட பேசிட்டு இருந்தேன். பாம்பு வெடிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் 25,000 கிராஸ் ஆச்சு. நேற்று ஒரு கரெக்ஷன் இருந்தது, பட் அப்படிதான் இருக்கும். ஒரு கரெக்ஷன் ஒரு அப் ரைஸ் அதுதான் இருக்கும். இஸ்ரேலுக்கும் இது ஷேர் மார்க்கெட்டும் பெரிய க்ளோஸ் லிங்க் இருக்கு தெரியல. குருஜி நேத்து டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜ் 1000 புள்ளிகள் இறங்கி இருந்தது ராத்திரி. டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வந்து 1000 பாயிண்ட் இறங்கி இருக்கு ராத்திரி. நான் பார்த்தேன் 960 பாயிண்ட் பார்த்தேன். திருப்பி ரிகவர் ஆகி 700 அந்த மாதிரி வந்திருக்கு.
அதான் கேட்டேன். இதோட இம்பாக்ட் தான், அதை தான் பார்க்கணும் இல்லையா, நாட் இஸ்ரேலோட இது ரீசன்ஸை பார்க்க வேண்டியதில்லை. பட் வந்து அங்க டவ் ஜோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி ஒரு ஃபியூ கம்பெனிஸ் தான் பர்ஃபார்மிங் வெல், நாட் ஆல் கம்பெனிஸ். அண்ட் அமெரிக்கா வந்து இஸ் இன் டிக்ளைன் தான். ஸோ அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சாஃப்ட் லேண்டிங்கா ஆகணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா, ரிசெஷன் வராம இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் எல்லா கம்பெனியும் பண்றதில்ல. அப்ப இந்த லீடிங் 7 கம்பெனிஸ் ரேட் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா தென் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட், வேற ஏதாவது கொஸ்டின் பிரசன்னா? இல்ல குருஜி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். தேங்க்யூ. ராஜ்குமார் சார், கோயம்புத்தூர்ல ராஜ்குமார். ஹலோ சார். ராஜ் சார், உங்களோட வியூ ஆஃப் சிஎன். விஷ்ணு இருக்கீங்க, விஷ்ணு. நெக்ஸ்ட் விஷ்ணு. ராஜ்குமார் சார். ஹலோ சார், நான் ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சொல்லுங்க. சார் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ குருஜி. வணக்கம், சொல்லுங்க. சார் நான் ஒரு 2.5 years ஷேர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். விஷ்ணு. ஹலோ. விஷ்ணு தானே பேசுறது? எஸ் குருஜி, விஷ்ணு பேசுறேன். விஷ்ணு ஃப்ரம் குஜராத்ல இருந்து பேசுறேன். ஓ, சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஒரு டவுட். அப்பல இல்ல ஜி, நீங்க தான் எங்களுக்கு எல்லாருமே குரு. குஜராத்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க? ஆட்டோக்கார முதற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க. எனக்கு நிறைய லிங்க் உண்டு. அங்க இருக்க நிறைய புரோக்கர்ஸ் என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க. ஓகே, நல்ல விஷயம். அவங்கள தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டு எனக்கு. ஓகே, குஜராத்ல. ஓகே ஜி, ரைட் சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா ஜி, இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சம்டைம்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கேஷ் ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவாகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் மோட்டார் கூட நெகட்டிவ்லேயே காமிக்குது. அது எதனால இப்படி காமிக்குது? ஆப்ரேட்டிங் அது நீங்க வந்து ஆப்ரேட்டிங் இது சொல்றீங்களா, இல்லாட்டா கேஷ் ஃப்ளோல நெகட்டிவ் காமிக்குதுன்னு சொல்றீங்களா? இல்லை, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலம் வர்ற கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோல. அதுல வந்துட்டு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து நெகட்டிவ்லயே காமிச்சிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் மோட்டார் எக்ஸாம்பிள், அது எதனால இப்படி கொடுக்குறாங்க? கம்பெனி வந்து அது கேஷ் ஃப்ளோங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனிக்குள்ள என்ன வருது, கம்பெனி வந்து வெளியே என்ன போகுது அப்படின்னு. இதை டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா தென் நெகட்டிவ்ல கூட இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ்ல இருக்கலாம். தப்பு இல்லை, நெகட்டிவ்ல இருந்தாலும் தப்பு கிடையாது, பாசிட்டிவ்ல இருந்தாலும் பெரிய கிரேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது. எதுக்காக நெகட்டிவ் வருதுன்னு பார்க்கணும், எதுக்காக பாசிட்டிவ் வருதுன்னு பார்க்கறது தான் முக்கியமானது. 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்னு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்னு வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் சேர்த்து போடுறதுதான் ஹலோ மைனஸா இருக்கா பிளஸ்ஸா இருக்கா அப்படின்னு பாக்குறோம் நம்ம. சோ இது அப்படின்னா அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், அதாவது எக்ஸ்பான்ஷனுக்காக நிறைய அசெட்ஸ் வாங்கியிருக்கலாம். அதனால ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அவங்க வர்ற இன்கத்துல இருந்து கூட ஜாஸ்தி செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தென் அது நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அது பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி. கரெக்டா? மெயின் ஆக்டிவிட்டியில சேல் பண்ணதோட அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைச்சிருக்கணும். குறைச்சிருந்துச்சுன்னா இட்ஸ் குட். ஆனா அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, பணத்தை வந்து சும்மா வச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. ரைட்டா? அப்போ வந்து அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம், ஒரு அசெட் வாங்கலாம், ஒரு ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன் போடலாம், இல்லாட்டா அந்த பணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். இப்போ நியூலாண்ட் ஃபார்மா பற்றி நம்ம இன்னைக்கு காலையில கூட பேசணும். 110 crores வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா பணத்தை வச்சுருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பேங்க்ல போட்டீங்கன்னா 4% கிடைக்கும், 3% கிடைக்கும். சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டால் ஐ கேன் கெட் ஒரு 8%, 10% கிடைச்சுன்னா கூட பெட்டர் டு த கம்பெனி, இது பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அலவுடு, அதே மாதிரி ஃபைனான்ஸ் பண்றதுக்கும் அலவுடு, அதே மாதிரி ஆப்ரேட் பண்றதுக்கும் இதெல்லாம் சேர்த்து பார்க்கறதுக்கும் கம்பெனி. அதனால மேரா நெகட்டிவா இருந்தது தப்பு கிடையாது.
அது வந்து எதுக்காக அது நெகட்டிவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லயே பாத்துடலாம். நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா கூட சான்சஸ் இருக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு. இதுல லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல தான் நிறைய நெகட்டிவ் காமிக்குது. வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாரோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரோ பண்ணி எங்க போடுறாங்க பண்றதுன்னு பாக்கணும். அது பாரோ பண்ணதுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்றாங்க பாருங்க, அதுவும் ஆல்மோஸ்ட் மேட்சிங்கா இருந்தா இட்ஸ் ஆல்சோ குட். சம்டைம்ஸ் வந்து இவங்க வந்து பாரோ ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க, மணியை ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க, அது கூட கேஷ் அவுட் ஆஃப் த கம்பெனி தான். அதனால ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தான் நம்ம அந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தா தான் சொல்ல முடியும் எது பேடு எது குட் அப்படிங்கிறத. நீங்க பெஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் அப்படின்னா, பெஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்து பாருங்க, டிவிஸ் லேப் எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு கம்பெனி எனக்கு இமிடியேட்டா ஸ்ட்ரைக் ஆகிறது சொல்றேன். திஸ் எல்லாம் மாடல் கேஷ் ஃப்ளோ. மாடல் கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோன்னா என்ன அப்படிங்கிற காமிக்கிறது தான் இது. ஸோ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸ் யுவர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிவ்ஸ் அ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்தாதான் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு கம்பெனி. அதுதான் கேஷ் ஃப்ளோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்தா கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா கூட ஸ்டில் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து இஸ் ஆல்வேஸ் அ குட் கம்பெனி. நீங்க டிவிஸ் லேப் எடுத்து பாருங்க கேஷ் ஃப்ளோ, இல்லாட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோல இருந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. என்ன டிசைட் பண்ணுவாங்க? 1/3 to shareholders. That is dividend பண்ற கம்பெனி தான் சூப்பர் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிளியர். ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அது நீ மெயினா பார்க்க வேண்டியது அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கிறப்ப தென் இட்ஸ் குட். அண்ட் இந்த மாதிரி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இல்லை இந்த டிவிஸ் லேப் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இதை வச்சுதான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ 1/3 ஃபார் திஸ், 1/3 ஃபார் தட், 1/3 ஃபார் தட் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பாருங்க. ஓகே, ஷூர். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் நான் இமிடியேட்டா ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. ஓகே, அதே நான் பார்த்துட்டேன். ஓகே ஓகே குருஜி, ரொம்ப தேங்க்ஸ். குருஜி, எனக்கு தெரிஞ்ச வந்து டிவிஎஸ் மோட்டார் என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து டிவிஎஸ் கிரெடிட் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 வீலர் கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்குலாம் அவங்க லோன் கொடுக்குறாங்க. 2 வீலர் வாங்குறவங்களுக்கு அவங்களே லோன் கொடுத்துறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கேஷ் ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா கன்சிடர் பண்றாங்க. ஓகே ஓகே, கிளியர். அவங்க வந்து அந்த டிவிஎஸ் அந்த இதுக்கே இது இருக்கிற அதை ட்ரீட் பண்றாங்க. ஓகே, கரெக்ட். ஸோ அவங்க ஒரு 1 lakh 2 வீலர் எடுத்தாங்கன்னா அந்த 1 lakh லோன்ல கஸ்டமர் வாங்கியிருந்தாங்கன்னா கரெக்டா அது இன்கம் அவுட் கோ இதாயிடும். பட் அந்த மாதிரி கேஸ்ல ரிசீவபிள் எங்கேயாச்சும் காமிக்குமா இவ்வளவு வரணும்னு அப்படின்னு டோட்டலா? அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அதுவும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. கன்ஃபியூசிங் டு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ். நான் வந்து அத கம்பெனி மாறுது. நெக்ஸ்ட் மீட்டிங்ல இத பத்தி அந்த டிவிஎஸ் பத்தியே சொல்றேன் நான். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சார் சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார். சார் ஃபர்ஸ்ட் கிரைன் சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வராங்க. சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாக் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஐபிஓ வர போறாங்க, உங்களுக்கு தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் கிரைன். ஆமா சார். ஆமா சார். நிறைய பேர் ரத்தன் டாடா எல்லாரும் வச்சிருக்காங்க சார். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிரை பத்தி ஐபிஓ வந்து வருது நம்மளுடைய இதுல. ஆமா சார், அத பத்தி நம்ம கஸ்டமர் வியூஸ் சொன்னீங்கன்னா அது பெட்டரா இருக்கும் சார். 6th அன்னைக்கு அது ஓபன் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி போட்ட எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவேர்டா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டெஃபரடா ஐபிஓ ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஓகே சார், थैंक यू சார், थैंक यू சார். ஐ அம் ராஜ்குமார் சார். ஹலோ ராஜ்குமார். முகமது சஃபி. முகமது சஃபி. ஹாய் குருஜி, ப்ரோ. கேக்குதா குருஜி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த சென்னை பெட்ரோலியம் இருக்குல்ல குருஜி, சென்னை பெட்ரோலியம். நல்லா இருக்கேன்.
எப்படி நல்லா நல்லா இருக்கேன் ஜி, வெரி ரொம்ப குட். தேங்க்ஸ். ரைட். அந்த வீடியோலாம் பார்த்தோம், ஆக்சுவலா நல்லா இருந்தது. அந்த மீட் வீடியோலாம் நல்லா இருந்தது, வீட்லயும் பார்த்தாங்க, நல்லா இருந்தது. ரொம்ப சரி. தேங்க்ஸ் அதுல இதுல பண்ணது. முகமது சஃபியோட டாட்டர், ஷீ இஸ் அபவுட் 6 years ஓல்டு. அவங்க கூட ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறாங்க சில்ட்ரனுக்காக. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து அதை போய் பார்க்கலாம். அண்ட் அது கூட ஒரு யங் ஆஸ்பிரண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் மாதிரி பேசியிருக்காங்க, லைக் ஜெயலலிதா மாதிரி எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ ஐ எம் அ சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி இந்த கிச்சன் ஐட்டமை கூட அவங்க போட்டிருக்காங்க ஒரு யூடியூப்ல. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நம்ம மெம்பர்ஸ்லாம் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்கலாம். சொல்லுங்க. ஷாசி பாண்டிச்சேரி, SHAZI. நான் வேணா சாட்ல போடுறேன் இந்த சேனல். ரொம்ப தேங்க்ஸ் குருஜி, அது போடுங்க. ஸோ அது எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு. அந்த யங் 6 year வந்து எவ்வளோ போல்ட் அண்ட் குட்டா நல்லா பேசுறது, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ரைட். சொல்லுங்க, என்ன கொஸ்டின்? இல்ல, இந்த சென்னை பெட்ரோலியம் இருக்குல்ல ஜி குருஜி, CPP, அது அதோட வியூ எப்படி குருஜி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு பாஸ்ட் 5 years நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவங்க டெட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க எல்லாமே. ஆனா கொஞ்சம் இந்த குவார்டர்ல மட்டும் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு லாஸ்ட் 5 years ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் இதுதான். அதை பத்தி ஆனா முன்னாடி போட்டீங்க நீங்க 2 months ஒரு வீடியோ முடிஞ்சா போடுங்க, உங்க பார்த்து. ஆக்சுவலா நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குன்னு குருஜி, என்னன்னு தெரியல. அது ஆக்சுவலா அடிக்கடி கட் ஆகுது. அது எல்லாருக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம். டைரக்ட் ஜூம் மீட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது அடிக்கடி ஒரு ½ an hour ஒரு தடவை கட் ஆகிட்டே வருது குருஜி. ஆமா, கரெக்ட் சார். இல்ல இது ரெகுலர் ஜூம் மீட் இல்ல, இது ஆப்ல வந்து லிங்க் ஆயிருக்கு, அது மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா நான் வைஃபைல பண்ணாலும் அப்படிதான் இருக்கு, மொபைல் நெட்லாம் அப்படிதான் இருக்கு. இல்ல இது டேட்டா ஆப்ல இருந்து இருக்கு, அதுங்கிட்ட அப்படி இருக்கு. உங்களுக்கு டேட்டா மொபைல் ஆப்ல இல்ல, அது ஜூம்ல கனெக்ட் ஆகுது. இது வந்து ஆப் மூலமா வர. ஆமா சார், ஆப் மூலமா கனெக்ட் ஆகுது. டைரக்டா ஜூம்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆப் மூலமா கிடைச்சதுனால அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது, 15 to 20 minutes கனெக்ட் ஆகுது. என்ன நான் முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்றோம், திருப்பி லாஸ்டா போயிடுறோம். அதுமே நான் இது இந்த ஒரு 1 hourல ஒரு 5 to 6 times வந்து இல்ல எனக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது ஆப்ல, ஆமா ஆப்ல அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? சரி குருஜி, ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. ஓகே ஜி, அவ்வளவுதான் குருஜி. ஏன்னா என் நெட்வொர்க்கும் சவுண்ட் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. ஹலோ சார். சார் ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகுதுங்க சார், ரொம்ப அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அர்ச்சனா. ஹலோ சார். ஹலோ
கேக்குதா சார்? அர்ச்சனா சொல்லுங்க. இது சார் ஆக்சுவலா என்னோட டவுட் வந்து சார், இப்போ வந்து சைனால வந்து growth ஸ்லோவா இருக்கு. ஹலோ சார். சொல்லுங்க கேக்குது. சார் இப்போ வந்து சைனால வந்து அவங்க growth கம்மியா இருக்கு, அதனால வந்து ஸ்டீல் எல்லாம் இந்தியால டம்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஸ்டீலோட எம்டி அவர் வந்து பேசியிருந்தாரு. சோ எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். அப்புறம் இன்னொன்னு நான் டாடா ஸ்டீல் பத்தி பார்த்தேன், அவங்களும் வெல்ஸ் பண்ணும் சேர்ந்து கிரீன் ஹைட்ரஜனை கேரி பண்ணிட்டு போறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல் பைப்ஸ் பண்றாங்க சார். இது வந்து நமக்கு ஒரு பெரிய டிப்பு வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது ரெண்ட பத்தியும் எனக்கு சொல்லுங்க சார். நாட் ஓன்லி அவங்க மட்டும் இல்லை, JSW ஸ்டீல் கூட நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட, எஸ்பெஷலி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல கொடுத்தாங்க. ப்ரைஸ்லாம் இந்தியாவில் என்ன பண்றாங்க த்ரூ ஏஷியன் கண்ட்ரீஸ் மூலமா ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறனால அது மூலமா இங்க ரூட் அவுட் ஆகி வருது. இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் ரொம்ப அது வந்து ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. ஆக்சுவலா வந்து நெட் போட்டோம் ஸ்டீல். அண்ட் அட் சேம் டைம் இது ஒரு பெரிய இது வந்து ஒரே ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் தான். அவங்களோட யூகே நெதர்லாந்து தான் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க growth இஸ் கன்சர்ன், இவங்க 8 to 10% க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க இந்தியன் ஆப்ரேஷன்ல. பட் ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூகேல இருந்து இப்போ அவங்க இந்த லேபர் கவர்மெண்ட், புது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நீங்க கேட்கறதோட ஜாஸ்தி கொடுக்கறது ரெடியா இருக்கும். ஆனா நீங்க வேற வந்து நிறுத்த போறீங்க வேலையில இருந்து அப்படின்னு சொல்றீங்களா, அதை வந்து பண்ணாதீங்க. என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அதை கூட ப்ரொவைட். குட் நியூஸ் அதுதான். அந்த குட் நியூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டாடா ஸ்டீலுக்கு. ஸோ அதான் என்ன, டாடா ஸ்டீல்ல நேற்று ஒரு வீடியோ போடுவோம். 8,000 crores வந்து ஒடிசா கவர்மெண்ட் போடுற ராயல்ட்டி வந்து கிளைம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அந்த தென் இட் வில் பி அ பெரிய பிக் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, சென்ட்ரலுக்கு மட்டும் பண்ணோம்னா இது ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ரூல்ஸ் பாஸ் பண்ணலாம், லா பாஸ் பண்ணி மினரல்ஸுக்கு வேணுங்க இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ்ல இவங்க கேட்குறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும். 2004ல இருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் பெரிய லெவல்ல அயன் ஓர் அங்க மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேக்னீஸ் அதர் ஓரும் அங்க மைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து அப்படின்னா 7,000 crores வந்து டாட்டாக்கு. அப்ப வந்து என்னாகும், திஸ் கம்பெனி வந்து சிவியர்லி ஹிட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரா இந்த மாதிரி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்காதீங்க, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டை வந்து பர்மிட் பண்ணீங்கன்னா தென் இல் பி எல்லா கம்பெனியும் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் அந்த கம்பெனி வந்து இதை வந்து சும்மா வாங்கி அவங்க வச்சுக்க போறதில்ல, அதை வந்து கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அது வந்து இன்ஃப்ளேஷன் தூண்டும், ஃபர்தரா போறது மேலே ஏறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டிக்ட் severely hit, at least temporary, at least 3 to 6 months வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வர்ற. இதை பத்தி தான் நம்ம கவலை பண்ணோம். rather than டாடா அந்த சைனீஸ் இம்போர்ட்டை பத்தியோ இல்லாட்டா அதர் குட் திங் இன் யூகே பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் பார்ப்போம் எப்படி சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் கொடுக்க போறாங்கிறத பார்ப்போம். இதுதான் முக்கியமானது. இதுலயே போட்டிருக்கோம். ஆமா சார், நேத்திக்கு நீங்களும் வீரா சாரும் பேசியிருந்தீங்க சார், அதை நான் பார்த்தேன்.
பார்த்தேன் சார். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். ஆக்சுவலி இன்ஃபோசிஸ்க்கு ஜிஎஸ்டி எக்கச்சக்கமா போட்டிருக்காங்கல்ல சார், அதை பத்தி நிறைய நெட்ல வந்து பிஆர் சுந்தர் சார் எல்லாம் கூட கண்டம் பண்ணி போட்டிருக்காரு. அது உங்க ஒப்பீனியன் என்ன சார்? பிகாஸ் இப்படி ஜிஎஸ்டி நிறைய போட்டு வந்துச்சுன்னா டெல்டா கார்ப் அப்படிதான் ஆச்சு. ஸோ இவங்க ஜிஎஸ்டி எக்கச்சக்கமா போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும், இன்ஃபோசிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார், உங்க ஒப்பீனியன். நான் ஆரம்பிக்கும் போது அதை பத்தி நான் சொன்னேன். நான் இதை பத்தி பேசணும். இது வந்து இவங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸுங்க. நம்ம பியூரோக்ராட்ஸோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்லாட்டா அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், முன்னாடி வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஹர்ஷத் மேத்தாவை இதையும் நான் கம்பேர் பண்ணேன். ஹர்ஷத் மேத்தா மேல எவ்வளவு கோடி இது போட்டாங்கன்னா, ஃபைன் அண்ட் பெனால்டி போட்டாங்கன்னா ஒரு 34,000 crores போட்டாங்க. இந்தியாவோட பட்ஜெட் அந்த டைம்ல 1 lakh crores 2 lakh crores தான். ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கணும். இந்த பீப்புள், த பியூரோக்ராட்ஸ் பண்ற அட்டூழியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, இன்ஃபோசிஸ், இவங்க பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி வருமா, அதெல்லாம் ஒரு சென்சேஷனல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கண்மூடித்தனமா போட்டுறது. அப்படி போட்டுட்டு தென் வந்து இதை போட்டு போயிடுவானுங்க. இதை போடுறது எப்படி இப்போ வந்து 34,000 crore, ஐயோ நான் டச் பண்ண மாட்டேன்பா, அதான் அப்படியே தான் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து 34,000லேருந்து நாளைக்கு இல்லை இல்லை இந்த ஃபைன் ஒன்லி 20 லட்சம் தான் அப்படின்னு எவனாவது ட்ரை பண்ணுவானா? ஒருத்தரும் ட்ரை பண்ண மாட்டான். நீ கோ டு த கோர்ட் அப்படின்ட்டுருவானுங்க. எப்படியே வேரியஸ் லெவல்ல போயிட்டு ட்ரிபியூனல்லேருந்து அப்புறமேலுக்கு இது போயிட்டு லேண்ட் இன் ஹை கோர்ட், தென் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட் லெட் தம் டேக் அ டெசிஷன். இந்த கம்பெனிஸ் அண்ட் பிசினஸ் பீப்புள் எல்லாமே இது வந்து 35,000 நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் எத்தனையோ கம்பெனிஸ் இருக்காங்க. 99.9% கம்பெனிஸ் இந்தியாவில் இப்போ ஆப்ரேட் பண்ற அத்தனை கம்பெனிஸ் லெவல் இது நாட் இந்த குருஜி கட் ஆயிடுச்சுங்க குருஜி. ஹலோ குருஜி, கடை கட் ஆயிடுச்சுங்க குருஜி. எல்லாமே அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது குருஜி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எஸ் கேக்குதா? ஹலோ குருஜி. குருஜி எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுங்க குருஜி.
அது இந்த அந்த ஆப்ல கனெக்ட் ஆகுது. நெட்வொர்க் ஏதோ சம் ப்ராப்ளம். இப்போ ஓகே சார். நெட்வொர்க்ல ஐ திங்க் சரியாயிடுச்சு. குருஜி நீங்க வேணா கொஞ்ச நேரம் வீடியோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்க நெட்வொர்க் சைடுல ஏதாவது பண்ண முடியும். ஜி ஜூம்ல கூட சேம் இஷ்யூ தான் இருக்குங்க. ஜூம்ல கனெக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ரைட் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதுதான் இது வந்து பிஸ்னஸ் கிளைமேட்டை இம்ப்ரூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷன் ஆகிடும். வித் சோ மெனி டேலண்டட் பீப்புள் இன் இந்தியா. இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரியை வந்து ஒரு சூப்பர் பவர் ஆக்கலாம். பட் நம்ம பியூரோக்ராட்ஸுக்கு அவங்களுக்கு கவலையே கிடையாது. அண்டு அரசியல்வாதிக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவும் தெரியாது. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு பிசினஸ் பீப்புளா தவிச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ரைட். தி லாஸ்ட் क्वेश्चन அருண் ராஜேந்திரன் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபெட் ரேட் வந்து கம்மி பண்ண போறோம்னு சொல்லி செப்டம்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காட்டி இப்போ நம்ம ஐடி ஸ்டாக் இப்போ வாங்கி வச்சிட்டோம்னா அந்த ரேட் கட் அனௌன்ஸ் பண்ற டைம்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம்ல சார்? இல்ல அப்படி உடனே ஐடி ஸ்டாக் இதாயிடும் சொல்றது இல்ல. பட் திங் இஸ் ஐடி ஸ்டாக் சான்சஸ் இருக்கு. அவங்களோட ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆனதா ஆகும். பட் நீங்க வந்து ஐடி ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா எப்ப வேணா வாங்கிக்கலாம். பட் நம்ம கரெக்டா அது சொல்லிட முடியாது. உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்ச உடனே எல்லாரும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ், வெரி பிக் கம்பெனிஸ். ஸோ அதனால தே ஷுட் டூ வெல். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால எல்லாத்துக்கும் பெனிஃபிட். இன்ஃப்ளோ இன்டு இந்தியா வில் பி ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கிறதோட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏற்கனவே ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா, ஃபர்தர் ஹை வேல்யூ ஆகும். பட் ஆனால் நிறைய ஐபிஓஸ்லாம் வருது, பிக் ஐபிஓஸ்லாம் வருது. 5000 கோடி 6000 கோடி. இப்போ ஓலாவே நியர்லி அபவுட் 5600 crores நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரை அது கூட இப்போ ஹியூஜ் அமௌண்ட்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓ வர்றப்ப இந்த எக்ஸஸ் மணிலாம் அதில் சக்கின் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குட். நம்ம வந்து எக்ஸைட்டிங் டைம்ல தான் இருக்கோம் நம்ம, அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் அ வெரி குட் டைம் இஸ் அஹெட். ஸோ வாங்கணும்னா எனி ஷேர் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கலாம். ஒன்லி ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லை. ஸோ அதர் இந்த ரிசல்ட்ஸ்ல பாருங்க, நல்ல கம்பெனிஸ் எது நல்லா பண்ணியிருக்குன்னு பாருங்க, அது கூட எடுக்கலாம். அண்ட் ஐடி கம்பெனி பிரைம் கேண்டிடேட் டெஃபினட்டா. அமெரிக்கன் எக்கானமி நல்லா பண்ணுச்சுன்னா திருப்பியும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறனால தென் இந்த கம்பெனிஸ்க்கும் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, எக்ஸிகியூஷனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். வித் திஸ் குருஜி ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு क्वेश्चन குருஜி. கணேஷ் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ராஜ்குமார் நானே. ஓ சாரி, இல்ல நெட்வொர்க் கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியா கேட்கல. சரி சொல்லுங்க கணேஷ், சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன் அவங்கள, பவர் கிரிட் அண்ட் இது பத்தி, இந்தியா கிரிட் பத்தி. அவங்க வந்து தே ஆர் சப்போஸ் டு பி ஆக்டிங் லைக் ரெண்டல் கம்பெனிஸ், அவங்களோட இன்கம் இஸ் சப்போஸ் டு பி ஸ்டேபிள் அப்படின்லாம் பேசணும். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா சேல்ஸ் டிராப் ஆயிட்டே போகுது. இப்போ கூட 2 நாள் முன்னாடி பிஜி இன்வைட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 22% சேல்ஸ் டவுன். சோ எதனால நடக்குதுன்னு ரீசனும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்லயும் எதுவுமே இல்ல. எதனால டவுன் ஆகுது சேல்ஸ்? குவார்டர் ஆன் குவார்டர் 22%ன்றது ரொம்ப மேசிவ் டிராப் இல்லையா? ஆமா ஆமா கரெக்ட். நான் அந்த பவர் கிரிடோட ரிசல்ட்ஸ் பார்க்கல, பட் என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கு பவர் கிரிட். நீங்க வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் மட்டும் பார்த்து இது பண்ணாதீங்க. சரி 70% இயர் ஆன் இயர் டிராப் இருக்கு குருஜி. 2021ல பாத்தீங்கன்னா இல்ல குருஜி, அதாவது 2021ல பாத்தீங்கன்னா அவங்க குவார்டர் சேல்ஸே வந்து மோர் தென் 370 380 crores எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப பார்த்தா வெறும் 177 crores தான் இருக்கு குவார்டர் சேல்ஸ். 2 இயர்ஸ்ல கம்பேர் பண்ணாலே ரொம்ப டிராப் ஆயிருக்கு. பவர் கிரிட் பத்தி சொல்றீங்களா? பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெட். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி பேசுறீங்களா? ஆமா ஆமா, இன்வெட் பத்தி பேசுறேன். இன்வெட் பத்தி பேசுறீங்களா? சரி சரி ஓகே. நான் அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கல, பார்த்தோன்னா அதனாலதான் அந்த ரிசல்ட் இது வேற குறைஞ்சிருக்கு. 96ல இருந்து 94 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் போகாத லெவலுக்கு.
எல்லா இதையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன், பவர் கிரிட், இன்டிகிரிட் எல்லாத்தையும் சேர்த்து. பட் வந்து ஈவன் அட் 94 இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். யூ கெட் அபவுட் 12% ரிட்டர்ன் ஈச் இயர். ஸோ 12% எந்த பேங்க்ல இருந்து கொடுக்க முடியாத இன்ட்ரெஸ்ட் லெவல் அண்ட் ஸ்டடி இன்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஷ்யூர் பண்ண கம்பெனிங்க, அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் ஒரு ப்ராப்ளம் வராது. 46% ஆஃப் இந்தியாஸ் நெட்ஒர்க் இவங்க கையில தான் இருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனி இல்லைன்னா இந்தியாவில் பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ அதனால கிரேட் கம்பெனி, இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. இந்த டெம்பரவரி ஃபிளிப்பு அண்ட் ஃபால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இவங்களோட நெகட்டிவ் என்னன்னா 5 நெட்ஒர்க் தான் வச்சிருக்காங்க. அந்த 5 நெட்ஒர்க்ல தான் வரணும், எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் அவங்க இவங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க நிறைய பிட்டிங்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபியூ இதில் சக்சீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காம்படிஷனும் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் இன்டிகிரேட் அவங்களும் உள்ள அதர் பிளேயர்ஸும். ஸோ அதனால ஒரு எல்லா இதுவும் இவங்களுக்கு போகும் நம்ம அஷ்யூர் பண்ணிட முடியாது ரியல் எஸ்டேட்ஸ் மாதிரி. ஸோ இவங்களும் வெயிட் பண்ணோம். அப்புறம் சம் அசெட்ஸ் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவங்களுடைய கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இன்டிகிரேட் சோலாருக்கு போயிட்டாங்க. சோலார்ல போயிட்டு அங்க பேட்டரி டெக்னாலஜியோட சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்க வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த பிசினஸ். பட் இந்த ரிசல்ட்ஸை பார்க்கல நான் பார்த்துட்டு நான் வந்து ஒரு என்டி அதோட கம்பேர் பண்ணி போடுறேன். குருஜி நான் ரைட், தேங்க்யூ. ஹலோ சார், நான் ராஜ்குமார் பேசுறேன். ஹலோ ராஜ்குமார், சொல்லுங்க. ஆமா சார், என்ன பேசல நீங்க பண்ணலாம். சரி, வாய்ஸ் இங்க பிரேக் ஆகுது. உங்களோட சியட் அப்போலோ டயர்ஸ் இத பத்தி உங்களோட வியூ சொல்லுங்க ராஜ்குமார். சியட் அண்ட் அப்போலோ டயர்ஸ். சியட் அண்ட் அப்போலோ டயர்ஸ். ஓகே. சியட்டில் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நேச்சுரல் ரப்பர், ஒன்னு இன்னொன்று வந்து பெட்ரோலியம் டெரிவேட்டிவ்ஸ். எப்பொழுதுமே இந்த பெட்ரோலியம் டெரிவேட்டிவ்ஸ் வந்து வரும்போது அது ரொம்ப ஹை ப்ரைஸா இருந்தாலே இந்த கம்பெனிலாம் அஃபெக்ட் ஆகும். தோ த யூசர் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் க்ரோயிங், பட் ஆஃப் லேட் வந்து அதுலேயும் ஒரு செட்பேக் வந்துட்டு இருக்கு. நான் சியாட்டோ அண்ட் இப்போ ரேட்டஸாக வந்து நான் பார்க்கல, அப்போலோ ரிசல்ட்ஸ் ரெண்டையும் பார்க்கல. நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக சொல்லிடுறேன் நான், நேச்சுரல் ரப்பர் அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. தட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ். அண்ட் இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நான் ஐ வில் ட்ரை ஃபார் எக்ஸ்பிளனேஷன், full explanation. Okay, good. Ciat and Apollo Tyres. Third, fourth quarter முடிஞ்சோன்னு ஏதோ போட்டோன்னு நினைக்கிறேன். அப்போலோ டயர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டோம் நினைக்கிறேன். ஓகே, சியாட் பத்தி நான் போடுறேன். நான் சியாட் as well as ரைட். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ 17th ஆகஸ்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1-to-1 இருக்கு. சென்னையில் தான். ஸோ அப் டு 100 people மண்டே அன்னைக்கு சொல்லி சென்னையில் இருக்கவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. அண்ட் செபி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க போறாங்க. அதில் செபி இல்லை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் STFCயோட செக்யூரிட்டிஸ் போறாங்க. அலாங் வித் சம் 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. உங்களோட queries-லாம் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஃபோரமா இருக்கும் அப்படின்னு நான் பண்றேன். ஸோ வித் திஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.